ஹலோ செல்லக்குட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? அப்புறம் மேக்கிங் அப்படி சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம பிடி சோட்டி சம் ஆஃப் ஃபனாக லெமன்ஸ் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பேர் பக்கத்தங்க பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷன் இருக்க செக் பண்ணி பாருங்களேன். டேட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம வந்துட்டு ஜின் அண்ட் வந்துட்டு ஹோபியை தான் காமிக்கிறோம். ஸோ ஜின் வந்துட்டு இப்படி கால் பேசி முடிச்சோன்னே அப்படியே காலை கட் பண்ணிவிட்டு இங்கேருந்து செம்மையாக கத்துறாரு. ஷா ஷா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம வந்துட்டு ஹாப்பியாக கத்திட்டு இருக்காரு. நம்ம ஷாவும் உள்ளேருந்து வெளியே வந்துட்டு என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஸ்ரீயும் என்னாச்சு ஏதாவது ப்ராப்ளமா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு கேட்க நம்ம ஹோபி அவன் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கான். ஏதாவது ப்ராப்ளம் மாதிரியா தெரியுது. என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹோபி வந்து கேட்க நம்ம வந்து ஜின்மே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாரு. இந்த மாதிரி இவனை வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவோம். அவ்வளோதான் எல்லாருக்கும் செம்ம ஹாப்பி. உடனே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கத்துறாங்க. ஸோ வந்துட்டு போகலாமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஜின் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்துட்டு நம்ம ஷாவும் சரி ஸ்ரீயும் சரி சடனாக அப்படியே ஆஃப் ஆகிறாங்க. என்னாச்சு இவ்வளோ நேரம் எக்ஸைட்டடாக தானே இருந்தீங்க, இப்போ என்னாச்சு சைலண்ட் ஆகிட்டிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹோபி கேட்க மறந்துட்டேன் என்ன அங்கே ஆரம்பம் இருப்பார்ல, ஆரம்பம் இருக்கும்போது எப்படிடா யூனா கிட்ட போய் பேச முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி டல்லாகிறாங்க. ஸோ நம்ம வந்து ஜின் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி எல்லாத்தையும் வந்துட்டு கிளப்புறாரு. ஸோ அங்கே இருக்க அம்மா அப்பா கிட்டலாம் சொல்லிட்டு நாங்கள் இதை வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 4 பேருமே கிளம்பி வரையும் வந்துட்டு இருக்காங்க. வர வழியில் அப்படியே வந்து ஷாப்லாம் போயிட்டு யூனாக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை எல்லாத்தையுமே வந்துட்டு ஜின் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாரு. ஏன்னா ஜினுக்கு வந்து யூனாவை வந்து ரொம்ப பிடிக்கும் இல்லையா, ஒரு மாதிரி க்யூட்டாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவருக்கே ஒரு மாதிரி யூனாக்கு என்னெல்லாம் பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமே வந்து தெரிஞ்சு வச்சுருந்துருப்பாரு. அதெல்லாம் போய் வாங்கிட்டு செம்ம ஹாப்பியாக வராங்க. நம்ம வந்துட்டு ஷாவும் சரியான்னு வந்து ஸ்ரீயும் சரி அவங்க வந்துட்டு திங்ஸ்லாம் வாங்கிக்கிறாங்க. நம்ம வந்து ஹோபி சொல்லவே வேணாம், ஸ்கூல்மேட் வேறு. ஸோ நான் அவருமே வந்துட்டு நம்ம யூனாக்கு தேவையான எல்லா திங்ஸையும் வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு தான் வராங்க. வீட்டுக்கெல்லாம் வந்துட்டாங்க. நம்ம ஜின் வந்துட்டு காரை பார்க் பண்ண அடுத்த செகண்ட் வேகமாக வந்துட்டு யூனா யூனா யூனான்னு சொல்லிட்டு யூனா பேரை கத்திக்கிட்டே உள்ள வரையும் போகிறாரு. ஸோ நம்ம யூனா வந்துட்டு அப்படியே கவுச்சில் உட்காந்துருக்காங்களா, நம்ம வந்து அவருமே வந்துட்டு யூனாக்கு வந்து காலில் அமுத்தி விட்டுட்டு இருந்திருப்பாரு. அவரை வந்து சின்ன பார்த்தோன்னே வாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஸ்மைல் பண்ணிட்டாரு. அப்பா இந்த ஸ்மைலை பார்க்க எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜின் வந்துட்டு ஒரு சின்னதாக ஸ்மைல் பண்ணிட்டு சரி இந்த அதில் ஃப்ரூட்லாம் இருக்குது யூனாக்கு கட் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஆரம் கையில் கொடுத்துட்டு நம்ம ஜின் போயிட்டு யூனா பக்கத்தில் உட்காந்துட்டு நீ ஓகேவா ஹாப்பியாக இருக்கல்ல, ஆரம் ஏதாவது ஒன்று சொன்னானா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து கொஸ்டின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹோபி தான் வந்துட்டு போதும் வாங்க இங்கே எவ்வளோ நேரம் நின்றுட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஷாவியும் ஸ்ரீயும் கூப்பிட நம்ம ஸ்ரீ வந்துட்டு இல்லை அது வந்து போய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இழுத்துட்டு இருக்காங்க. அட வாங்க 2 பேரும் அப்படி சொல்லிட்டு 2 பேரையும் தரத்துல இழுத்துட்டு உள்ளே போகிறாங்க. நம்ம ஆரம் வந்து பார்க்குறாரு யாரோ வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவங்க 3 பேர் வராங்களா. நம்ம வந்துட்டு ஹோபி வந்துட்டு எதுவுமே ரியாக்ட் பண்ணல. நம்ம ஆரம் பார்த்துட்டு ஹாய் ஆரம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கங்க்ராஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் போயிட்டு நான் நேராக கௌஷில் வந்து உட்காந்துறாரு. அவர் கேஷுவலாக இருக்கார், என்ன ஆனால் என்ன நம்மளை மீறி ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. நம்ம வந்து ஸ்ரீயும் வந்துட்டு ஷாவும் வேறு வழி இல்லாமல் ஹாய் ஆரம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் போயிட்டு சைலண்ட்டாக போய் பக்கத்தில் உட்காந்துறாங்க. ஸோ வந்துட்டு அந்த டைமில் தான் வந்துட்டு நம்ம ஜிமின் அண்ட் வந்துட்டு இல்லையா 2 பேரும் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு வராங்க. நம்ம வந்துட்டு ஜிமின் கையில் வந்துட்டு ஒரு பாக்ஸ் இருக்குது. பிகாஸ் வந்து நம்ம என்னோட அம்மா வந்துட்டு யூனாக்கு இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஃபுட்லாம் வந்துட்டு அவள் சாப்பிடணும்னு ஆசைப்படுவா, சொன்னாலும் கொண்டு போய் கொடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அவருமே அந்த பாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம நேராக வந்துட்டு யூனா கிட்டலாம் கொண்டு போய் கொடுக்கல, மாமா இந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம யாரும் கிட்ட கொடுக்க ஆரம்பம் வந்துட்டு என்னத்துது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. அதுவா யூனாக்கு வந்துட்டு பிடிக்கும்னு சொல்லிட்டு அம்மா செஞ்சு கொடுத்தாங்க, நீங்கள் பாருங்கள் இது வந்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா யூனா கொடுங்க, இல்லைனா தூக்கி குப்பையில் போட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் போயிட்டு வந்து உட்காராரு. இதை கேட்டோன்னே வந்துட்டு ஹோபிலாம் இல்லை ஜிமினை பார்த்துட்டு நல்லா வேண்டா நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு அமைதியாக சொல்லிட்டு எதுவுமே ரியாக்ட் பண்ணல உட்காந்துருக்காங்க. நம்ம வந்துட்டு இல்லையா அது ஆசை வந்து ஜின்னை பார்த்தோன்னே ஜின்னா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு போய் உட்காராங்க. அப்பா என்னடி சார்லாம் போயிட்டு இப்போ நார்மலாக கூப்பிட ஆரம்பிச்சிட்ட போல இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஷா வந்து கேட்க அட நீங்கள் வேற நீங்கள் எனக்கு அக்கா ஆயிட்டீங்க, அக்கா ஹஸ்பண்ட் ஸோ மாமானு கூப்பிட கொஞ்சம் வந்துட்டு கஷ்டமாக இருக்குது, அதனால வந்துட்டு நான் வந்துட்டு அண்ணான்னு கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம லியா வந்து சொல்லிட்டு நம்ம ஷா பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறாங்க. ஸோ வந்துட்டு நம்ம வந்து ஜிமின் தான் மாமா எனக்கு கொஞ்சம் தலைவலிக்குது, எனக்கு காஃபி போட்டு தரீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி பாவமாக கேட்க நம்ம வந்துட்டு ஆர்மோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்மே வந்துட்டு எனக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பம் வந்துட்டு உள்ளே போகிறாரு. ஸோ வந்துட்டு மற்றவங்க கிட்ட யாரும் எது வேணுமோ அப்படிலாம் சொல்லிட்டு கேட்கல, சரி நேரம் உள்ளே போயிடறாரு. அண்ட் வந்து இந்த சைடு வந்துட்டு நம்ம ஜிமின் வந்துட்டு போயிட்டு நம்ம ஜின் இருக்கார்ல, ஸோ அவர் எந்திரிச்சிங்கிட்டு வாங்கும் போது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க எங்கே எழுத்திங்கிட்டு வச்சுட்டு நீங்கள் போங்க நீங்கள் போயிட்டு வந்துட்டு நம்ம யூனாக்கா கிட்ட பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு சொல்கிறாங்க. அவ்வளோதான் இதை கேட்டோன்னே வந்துட்டு ஸ்ரீ அப்புறம் வந்துட்டு இல்லையா 3 பேரும் வேகமாக போயிட்டு வந்துட்டு நம்ம யூனா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. பிகாஸ் செம்ம ஹாப்பி. ஏன்னா யூனா கிட்ட அதாவது யூனா முன்னாடியே உட்காந்துருக்கா, பட் யூனா கிட்ட பேசுங்களேன்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்துட்டே இருப்பாங்க. எந்த ஒரு டைம்லையுமே வந்துட்டு ஆர்மம் வந்துட்டு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ்லாம் கொஞ்சம் யோசிச்சுட்டே இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ ஆரம்பிங்கல்ல அப்போ பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குசுன்னு தான் பேசிகிட்டு இருக்காங்க யூனா கிட்ட. உனக்கு ஓகேவா, நீ வந்துட்டு உனக்கு ஏதாவது வந்துட்டு வாமிட் வர மாதிரி இருக்கா, தலை சுற்றுதா, இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு மாதிரி கொஸ்டின்லாம் கேட்போம் இல்லையா, அது மாதிரி கேட்க நம்ம யூனாவும் இல்லை ஆமாம் இல்லை ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் இல்லைன்னு மட்டும்தான் ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க.
இருந்திருக்காங்க. பிகாஸ் அவங்களுக்கு செம்ம டயர்டாக இருக்கும். அவங்களுக்கு பசிச்சிட்டே இருக்குமா, சாப்பிட்டுட்டே இருந்திருப்பாங்க. சாப்பிட இன்னும் இன்னும் டயர்டாகிறாங்க. அவங்களுக்கு அதிகமாக வாமிட் கூட இல்ல. நல்லா சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு டயர்டாகிறாங்க. சாப்பிட்டு டயர்டாகிறாங்க. அந்த மாரி தான் இருக்கு. ஓவரா பசி எடுத்துகிட்டே இருக்கா. அதனால வந்துட்டு கேர்ள்ஸ் கிட்டலாம் சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. அப்படியே வந்துட்டு நம்ம ஆரம் சைடு காமிச்சோம் அப்படின்னா, ஆரம் வந்துட்டு வெளியலாம் வரல. பிகாஸ் வந்து ஜின்னும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவர நேரா உள்ள வந்துட்டு வந்திருக்காங்க இல்லையா? ஸோ வந்துட்டு பசங்க, கேர்ள்ஸ்லாம் வந்திருக்காங்களா, அதனால வந்துட்டு போயிட்டு வந்து எல்லாருக்கும் டீ, காஃபி அந்த மாரி வந்துட்டு போட்டுட்ருக்காங்க. ஸோ யூனாக்குமே வந்துட்டு மில்க் வந்துட்டு ரெடி பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா அப்போ தான் கேட்டிருப்பாங்க, யூனா எனக்கு வந்து பசிக்குது, எனக்கு மில்க் வேணும் அப்படி சொல்லி கேட்டிருந்திருப்பாங்க. ஸோ அதனால அதுவுமே வந்து மேக் பண்ணிட்டுருக்காரு. அப்படியே நிவி சைடு காமிச்சோம் அப்படின்னா வந்துட்டு, நம்ம நிவி வந்துட்டு ஜஸ்ட் நார்மலா வந்துட்டு அப்படியே என்ன சொல்றது, டைனிங் டேபிள்ல ஃபுட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்படி கன்னத்துல கை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. பக்கத்துல வந்து பாக்ஸ், அதாவது டிஃபன் பாக்ஸ்லாம் ஓப்பன்ல இருக்கு. ஸோ வந்து ஃபுட்லாம் ரெடியா இருக்கு. அப்படி கன்னத்துல கை வச்சுட்டு இப்படி ஒரு மாதிரி ரொம்ப டல்லா இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஷிகா வந்து ரொம்ப ஹாப்பியா, சரி மார்னிங்கே வந்துட்டு எப்படி ஜின் வந்திருப்பான், நம்மளும் போயிட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஃப்ரெண்ட்ஸா மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, போய் கொஞ்சம் ஃபன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு 3 பேருமே மீட் பண்ணலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஷிகா ரொம்ப ஹாப்பியா அப்படியே ஸ்டெப்ஸ்லேருந்து கடற்கரை கீழே இறங்கி வராரு. பார்த்தா வந்து நம்ம நிவி ஒரு மாதிரி சேடாக உட்காந்துருக்காங்களா. இதை பார்த்தோன்னே வந்துட்டு என்னாச்சு இவளுக்கு, ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் பார்க்குறாங்க. பார்த்தா ஃபுட்ஸ் இருக்குது அண்ட் வந்துட்டு டிஃபன் பாக்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஃபுட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா யூனாக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு ஷிவாக்கு புரிஞ்சிடுது. ஏன்னா வந்து ஆரம் அதிகமாக வந்துட்டு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, யூனா இதை கேட்டா, யூனா அதை செஞ்சு கேட்டா, நான் வந்துட்டு வீடியோஸ் பார்க்கணும் அது பார்க்கணும்னு சொல்லிட்டு உட்காந்து யூடியூப்ல வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பாரு, எப்படி குக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பார்த்துட்டு இருந்திருப்பாரா. ஸோ அதிலலாம் நிறைய ஃபுட்டு, அதாவது ஆரம் சொன்ன ஃபுட்ஸில் இது எல்லாமே இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு வேளை யூனாக்கு குக் பண்ணியிருப்பாளோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ வந்துட்டு அவர் எதுவுமே கேட்கல. ஜஸ்ட்டு வந்துட்டு ஏன்னா தெரியுது. ஸோ வந்துட்டு போயிட்டு ஆரமோட கேரக்டர் எல்லாமே வந்து நிவிக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த டைமில் போய் நம்ம பேசி, ஸோ வந்துட்டு இதனால வந்துட்டு ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோன்னு சொல்லிட்டு நம்ம நிவி யோசிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. நம்ம வந்து ஷிகா வந்துட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டு, வாவ் சூப்பர் எனக்காக குக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டெல்லாம் எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு. நம்ம வந்து நிவி வந்து அதை பெருசாகவே எடுத்துக்கல. சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறாங்க. நம்ம வந்துட்டு ஷிகா வந்துட்டு இதை பார்த்துட்டு, நிவி இங்கே உட்காரேன், நீயும் வந்து சாப்பிடல, இரு நான் உனக்கு ஃபீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து ஃபீட் பண்ண வராரு. நம்ம நிவி அதெல்லாம் ஒன்று வேணாம், நீங்களே சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. பிகாஸ் அவங்களுக்கு செம்ம அப்செட். ஏன்னா ஒரு ஃப்ரெண்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்காக இருக்கும்ல. ஸோ அதனால அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. சின்ன வயசுல ஒன்றா இருந்தவங்க. ஸோ அதனால ஒரு மாதிரி டல்லாக இருக்காங்க. ஸோ வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு யூனோ பார்க்கலாம் சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவ்வளோதான் வந்துட்டு நம்ம நிவிக்கு ஒரு மாதிரி எக்ஸைட் ஆகிட்டு, இப்போ என்ன சொன்னீங்க, யூனோ பார்க்கலாம் கிளம்ப சொன்னீங்களா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க, ஆமாம் யூனோ பார்க்க தான் நான் போகிறேன், வேணா நீ வா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்ல, இது வந்துடுன்னு சொல்லிட்டு அவங்க வேகமாக போயிட்டு ரெடி ஆகிட்டு வராங்க. ஸோ வந்துட்டு அதே மாதிரி தான் வந்து நம்ம ஷுகாமே சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. ஸோ வந்துட்டு நம்ம நிவியை பார்த்துட்டு யூனாக்கு ஏதாவது வேணா எடுத்துக்கோ அப்படின்னு மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை அது ஆரமே ஆல்ரெடி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியிருப்பார்ல அப்படின்னு சொல்ல, ஆரம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பான் தான், பட் இருந்தாலும் நீ ஏதாவது கொஞ்சம் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம ஷுகா சொல்லுவோம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்துட்டு அந்த ஃபுட்டு கொஞ்சமாக ஃபுட் மட்டும் எடுத்துக்கிறாங்க. சாப்பிடுவாளான்னு தெரியாது. ஸோ ஒரு வேளை வாமிட் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, சாப்பிடுவாளான்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மட்டும் ஃபுட் எடுத்துகிட்டு நேராக வந்துட்டு அங்கே வராங்க. கரெக்டாக வந்துட்டு நம்ம கேர்ள்ஸ் 3 பேர் வந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்களா, அதே டைமில் வந்துட்டு நம்ம வந்து நிவி வந்து அப்படி பார்க்குறாங்க. ஆரவங்க இல்லைன்னு சொன்னோன்னே நம்ம வந்து ஷுகா தான் ஆரவங்க இல்லை நீ போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்ல, அவங்களுமே வேகமாக வந்துட்டு அப்படி ஓடி போகிறாங்க. ஸோ வந்துட்டு நிவி வந்து யூனா கிட்டா எல்லாருமே கேர்ள்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்களா, கேர்ள்ஸ் கூட சேர்ந்து இவங்களுமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வந்துட்டு ஜின்னு பார்த்துட்டு எங்கடா அவன் அப்படின்னு கேட்க, கிச்சனில் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே இதோ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்துட்டு உள்ளே போயிட்டு வந்துட்டு பார்க்குறாரு. ஸோ வந்துட்டு அவர் கையில் தான் வந்து ஃபுட் பாக்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்துட்டு வந்துட்டு நம்ம யாரும் வந்துட்டு என்னடா அது அப்படின்னு கேட்கா, அது ஒன்றும் இல்லடா ஃபுட்டு. ஸோ வந்துட்டு நானே இவனுக்காக வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, நீயா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்கா, ஆமாம் ஏதாவது டவுட் இருக்கா, நான் வேணா ரெசிபி சொல்லட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஷுகா கேட்கா, இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பவுல் கொடுக்குறாரு. ஸோ இதில் போட்டு எடுத்துகிட்டு போய் கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்லாரு. கொடுக்கலாம் இது என்ன யூனாக்கா மில்க் அப்படின்ற மாதிரி கேட்கா, ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்ல, சரி ஓகே இரு நானும் வந்துட்டு நம்ம 2 பேரும் ஒன்றாவே போகலாம், அதான் போட்டு முடிச்சிட்டல எல்லாருக்கும் காஃபி அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு காஃபி அப்புறம் வந்து மில்க் அப்புறம் அந்த பவுலில் வந்துட்டு நம்ம ஷுகா கொண்டு வந்தால சாப்பாடு அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம யூனா கிட்ட வந்து நம்ம ஷுகா கொடுக்குறாரு. மற்ற எல்லாருக்கும் வந்துட்டு ஆரம் வந்துட்டு காஃபி அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆரம் வந்தோடனே வந்துட்டு டக்குன்னு எல்லாருமே போயிட்டு எதுவுமே தெரியல, நாங்களாம் வந்துட்டு சைலண்டாக தான் இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் உட்காந்துறாங்க. நம்ம வந்துட்டு ஆரமே பார்க்குறாரு. ஸோ ஆரம்பை பொறுத்தளவுக்கு வந்துட்டு யூனாவை நம்மளால் மட்டும்தான் பார்த்துக்க முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். அதே மாதிரி ஆரம் யாரை நம்புறாரோ அவங்கக்கிட்ட மட்டும்தான் யூனாவை விடுவாங்க. ஜின்னா இருக்கட்டும், ஷிகா அப்புறம் ஜிமி, இவங்க 3 பேர் தான் வந்துட்டு ஆரம் ரொம்ப நம்புவார். ஸோ அதனால் இவங்க 3 பேர்கிட்ட மட்டும்தான் வந்துட்டு நம்ம ஆரம் வந்து விடுவார். மற்றபடி யாருக்கிட்டையுமே விட மாட்டாங்க. பிகாஸ் யாராவது யூனாவை ஹர்ட் பண்ணிவிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பயம். சின்ன வயசுலேருந்து அவங்க நிறைய பேர் வந்துட்டு நம்ம ஆரம்ப காயப்படுத்தியிருப்பாங்களா, நம்ம இவ்வளோ மெச்சூர்டாக இருக்கோம், நம்மளுக்கே இவ்வளோ வந்துட்டு ஹர்ட் பண்ணுறாங்க, அப்போ யூனா ஒரு குழந்த மாதிரி இருக்கா அப்படிங்கும் போது அவர் இன்னும்
டேக் கேர் பண்ணி பார்ப்பாங்களா, அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்துட்டு ஆரம்பி இருக்காரு. இந்த மைண்ட் செட் வந்து நம்ம கேர்ள்ஸு, பாய்ஸ் எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பட் இருந்தாலும் வந்துட்டு ஃப்ரெண்ட் இல்ல, எப்படி விட முடியும் அப்படின்ற மாரி தான் ஹோபியிலேருந்து அண்ட் வந்துட்டு நம்ம லியா வரைக்கும் எல்லாருமே அந்த மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. ஸோ இப்படி வந்துட்டு எல்லாருமே காஃபி எல்லாம் குடிச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்துட்டு நம்ம டே, அப்புறம் வந்துட்டு நம்ம ஜேகே, யான் அந்த ஸ்வீட்டி 4 பேர் வந்துட்டு குடு குடு குடுன்னு ஓடி வராங்க. நம்ம வந்துட்டு டேலாம் இல்லை, வேகமாக போயிட்டு கொஞ்சம் நேரம் நின்று தொலைங்கடா, வந்துட்டு ஜிம்மி நீங்கள் இருக்கானா இல்லைன்னு தெரியல, அவன் வேற ஃபோனை வேற எடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே உள்ளே வந்திருப்பாரு. பார்த்தா ஜேகே அண்ட் வந்து ஸ்வீட்டி, யான் 3 பேரும் வந்துட்டு யோனா மாசமாக இருக்காங்க, அது எப்படி நம்ம வந்துட்டு ஒரு மாதிரி ஹாப்பியான நியூஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக ஓடி வந்திருப்பாங்க. நம்ம டே கத்திட்டே வந்திருப்பாரு. இந்த நாய்ஸை கேட்டோன்னே வந்துட்டு ஆரம் ஒரே முறை தான், ஐயோ ஆத்தி இவர் இங்கே தான் இருக்காரான்னு சொல்லிட்டு சடனாக 3 பேர் அப்படியே பிரேக்கை போட்டு நிற்கிறாங்க. நம்ம வந்துட்டு ஜிம்மி தான், டே வந்துட்டிங்களா, நான் உங்களுக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா, நான் ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்துட்டு ஏன்னா ஆரம் வந்து கோவமாயிட்டாரு. அப்படியே வந்து நேக்கா எழுந்திரிச்சு வந்துட்டு நான் தான் மாமா வர சொன்னேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு எழுந்திரிச்சு போறாரு. நம்ம ஆரம் வந்து சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நார்மல் ஆகிட்டு ஏன்னா வந்து பசங்க வந்துட்டு டே நீங்கள் தான் இருக்கா, கேட்டால் ஃபோன் போட்டால் எடுக்கவே இல்லை அப்படின்னு கேட்க, தெரியும்டா நீங்கள் எங்கே வருவீங்கன்னு சொல்லிட்டு அதனால தான் டே இவ்வளோ நேரம் எனக்கு ஹார்ட் பீட் எவ்வளோ இருந்துச்சு தெரியுமா, அந்த ஜேகே வேறு சொல் பேச்சு கேட்காம இவ்வளோ தூரம் வந்து கிளம்பிட்டான்டா, ஐயோ எனக்கு வேறு வழி தெரியாமல் நான் அவன் கூட வந்தேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவருமே வந்து பேசிட்டு இருக்காரு. ஸோ வந்துட்டு சரி சரி வாட வாட வந்து உட்கார் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டு போயிட்டு அப்படி எப்படி சொல்கிறது ஒரு ஸ்டிஃபாகவே அவங்க இதை உட்காந்துருக்காங்க. நாங்கள் எதுவுமே பண்ணலப்பா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நான் எல்லாருமே வந்துட்டு அவங்க இதே கப்பிச்சு பண்ணி உட்காந்துருக்காங்க. நம்ம வந்துட்டு டே அப்போ தான் நோட் பண்ணுறாரு, டே ஜிமின் எனக்கு ஒரு டவுட்டு, இப்போ நீ லியா கிட்ட பேசின தானே அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, ஆமாம் லியா கிட்ட பேசினேன், ஏன்னாச்சு, டேய் நீ லியா கிட்ட பேசினடா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாண்டா லியா கிட்ட பேசினேன் இப்போ என்ன அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம வந்துட்டு லியாவுக்கு புரிஞ்சுது சரி எங்கள் 2 பேருக்குள்ள இருக்க ப்ராப்ளம் வந்து உனக்கு தெரிஞ்சிருக்குல்ல அப்போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேவை பார்த்து, அப்போனா ஜிமின் ஏன் என்கிட்ட பேசாமல் இருக்கான்னு ரீசன் உனக்கு தெரியும், அப்படி இருந்தும் நீ என்கிட்ட சொல்லலைல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ என்ன ஏன் பக்கம் திரும்புற, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவன் ரொம்ப சோகமாக இருந்தான் அதை பார்த்துட்டு நான் என்னடான்னு கேட்டேன், அவன் சொன்னான் அவ்வளோதான், நான் இதை வந்து உங்ககிட்ட சொல்லி அது பெரிய பிரச்சனையாயிரும்ல அதனால தான் நான் சொல்லலை, நீ எனக்கு ஃப்ரெண்டா அவனுக்கு ஃப்ரெண்டா 2 பேருக்கும் தான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு டே வந்துட்டு ஒரு மாதிரி அது தத்தளி போல அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. இந்த சைடு வந்து ஜிமி இந்த சைடு இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி பயந்து நின்றுட்டு இருக்காரு. நம்ம யான் தான் சரி விடுங்க அது என்ன இப்போ அதான் தெரிஞ்சிச்சுல இப்போ அவங்க 2 பேரும் ஒன்றாயிட்டாங்களா அப்புறம் என்ன அப்படி சொல்லிட்டு நம்ம யான் கேஷுவலாக சொன்னாங்க. இது கேட்டோன்னு அவங்க 2 பேரும் ஒன்றானது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம டே வந்து யானை பார்த்து கேட்கா, நல்லாவே தெரியுது அவங்க 2 பேரும் வந்ததுலேருந்து ஒருத்தர் மற்ற ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க, சிரிச்சுக்கிறாங்க, பேசிக்கிறாங்க, இதுலேயே தெரியலையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யான் வந்து ஒரு மாதிரி சிரிச்சுட்டு சொன்னாங்க. ஏன்னா யான் வந்துட்டு ஒருத்தர் பார்த்தோன்னே ஓகே இவங்க இப்படி தான் இவங்க ஓகேவா இருக்காங்க ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னே தெரியும் இல்லையா அந்த மாதிரி வந்துட்டு டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம ஸ்வீட்டி யா என் ஃப்ரெண்டு நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, யார் யார் எந்த கண்டிஷனில் இருக்காங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக பேசிட்டு அந்த இடமே ஒரு மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது வந்துட்டு ஆரம்பம் அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது. ஆனால் ஜிமின் லாஸ்ட் மந்த் நெக்ஸ்ட் மந்த் வந்துட்டு உனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்குல்ல, டேட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு மாமா, அதை பற்றி சொல்ல தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து அந்த வெட்டிங் ப்ராசஸ்லாம் இருக்கிறதெல்லாம் சொல்லவும் நம்ம டேக்கெல்லாம் அப்படியே நெஞ்சில் இடியே வந்துட்டு அட பரதேசினா இந்த விஷயத்தை நீ வந்துட்டு ஒரு ஃபோன் கால் போட்டு சொல்லி தொலைஞ்சிருக்கலாம்லடா, இன்ன வரைக்கும் நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கீங்க சொல்லி நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்டா அப்படின்னு மாதிரி தான் இருக்குது டேக்கு. பட் வந்து ஜிமினி கிட்ட டேரெக்டாக சண்டை போட முடியல, ஏன்னா வந்து இங்கே வந்துட்டு ஆரம் இருக்காரு, ஜிமினி ஏதாவது சொன்னால் ஆரம் வந்துட்டு ஏதாவது சொல்லிடுவாரோ, சரி ஓகே அவங்க முன்னாடி நம்ம இதுக்கு பேசிட்டு ஃப்ரெண்டெல்லாம் கொஞ்சம் வெளியே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பல்ல கடிச்சிட்டு உட்காந்துருக்காரு. நான் வந்துட்டு ஆரம்பிக்கிட்டதெல்லாம் சொல்லவும் சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இனிமேல் வந்துட்டு ஒர்க்லாம் போவேன் நான் சொன்னது இங்கே இரு, யூனோவை பார்த்துக்கோ, மேரேஜ் ப்ராசஸ்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி நார்மலாக கூலாக பேசிகிட்டு இருக்கார் ஜிமின் கிட்ட. நம்ம வந்துட்டு கேர்ள்ஸ் எல்லாம் வந்துட்டு யூனோ கிட்ட வந்துட்டு எப்படி சும்மா நார்மலாக பேசுவோம்ல, அதாவது யாருக்குமே தெரியாமல் பேசுவாங்கல்ல, கேர்ள்ஸ்க்குன்னு இருக்க ஒரு தனியான பவர் அது. ஸோ அப்படியே வந்துட்டு அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு பசங்க இருக்காங்க, பசங்களுக்கே தெரியல இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு யூனோ இந்த விஷயத்துலலாம் வந்துட்டு கொஞ்சம் ட்ரெயினாக தான் இருப்பாங்க, ஏன்னா பேசுறது ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கண்ணிலே பேசுவோம்ல அந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க கேர்ள்ஸ் எல்லோரும் சேர்ந்து. பசங்க தான் வந்துட்டு இந்த ஜிமினோட வெட்டிங் ப்ராசஸ் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இப்படியே இந்த டைம் வந்து போகுது. ஸோ வந்துட்டு நம்ம ஆரம்பம் சரி ஓகே வெயிட் பண்ணு, ஸோ வந்துட்டு எனக்கு ஒரு கால் வந்து பேசிட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஆரம் லைட்டாக தான் மூவ் பண்ணியிருப்பாரு. அவ்வளோதான் டே வந்து ஜிம்னை போட்டு அடிச்சுட்டு டே ஒன்றும் ஒரு மனுஷனடா, ஏன்டா எந்த விஷயத்தையும் நீ என்கிட்ட சொல்ல மாட்டல, நீ சோகமாக இருந்தாலும் நான் தான் கண்டுபிடிக்கணும், நீ சந்தோஷமாக இருந்தாலும் நான் தான் கண்டுபிடிக்கணும், இன்னும் இதுக்குடா நீ எனக்கு ஃப்ரெண்டாக இருக்க, உனக்கு எதுக்குடா ஃபோன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஃபோனை தூக்கி போட்டு உடைக்கலான்னு போகிறாரு. டிடி இப்போ தாண்டா வாங்கினேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஜிமின் சொல்லவோ சரி அம்மா என்ன வந்துட்டு அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயமும் நானாக தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது, உன்னோட வெட்டிங் ப்ராசஸும் நானாக தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது, என்னடா நினச்சிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம டே எல்லாம் சண்டை போட்டு ஒரு மாதிரியா ஒரு அந்த மொமெண்ட்டே வேறு லெவல் ஃபன்னாக போயிட்டு இருக்கு. நம்ம பசங்க கேர்ள்ஸ் எல்லாரும் ஒரே பிளேஸில் ஒரு மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி டைம் டு ஸ்கிப். ஸோ வந்துட்டு
டே எப்படி சொல்கிறது, மேரேஜ் ப்ராசஸ் அப்படி போயிட்டே இருக்கு. அப்போ வந்துட்டு நம்ம வந்து டே தான் வந்துட்டு நம்ம ஜிமினோட வீட்டில் தான் இருக்காரு. நம்ம ஜிமின் கிட்ட போயிட்டு டி ஜிமின் அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட, நம்ம ஜிமினோ என்னடா அப்படின்ற மாதிரி கேட்க, நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத, உன்னோட கல்யாணத்துக்கு அப்படி பண்ணும் இப்படி பண்ணும் இதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணணும்னு எனக்கு ஆசையாக தான்டா இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, ஆனால் என்னால் எதுவுமே பண்ண முடியல. சரிடா மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன் 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 என் கல்யாணத்துக்கு நீ எதுவுமே பண்ணல, நீ அதெல்லாம் பண்ணும், நீ வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு என்கிட்ட ஐடியாலாம் சொன்ன, அதெல்லாம் நீ பண்ணுடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல, மனசு வச்சு சொட்டு சொல்லு, உன் மாமா என்னை ஒரு வேலை கூட பார்க்க விட மாட்டாட்டா. அதுலேயே அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் அவங்க 3 பேரும் சேர்ந்துட்டு ஒரு வேலை கூட, எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், வெட்டிங்கில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்னே நான் எங்கள் அம்மா கிட்ட போய் கேட்டுட்டு வந்தா, அந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் ஆல்ரெடி உங்கள் மாமாவும் உங்கள் மாமா ஃப்ரெண்ட்ஸும் முடிச்சு வச்சிருக்காங்க. என்னடா பண்ண சொல்கிறேன் என்ன அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு டே வந்து ஜிமினை பிடிச்சி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஜிமின் சரி விட்றா, அதெல்லாம் அப்படித்தான் மாமா, அதுக்காக நீ பண்ணாமல் இருந்திருக்க கூடாது, நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. டேய் உன் கல்யாணத்துக்கு பண்ணோம், ஆனால் உன் சார்பாக என்னால் பண்ண முடியாது, நான் லியாவுக்கு போய் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நேராக லியான்னு சொல்லிட்டு லியாவோட ரூமோட தட்டு தட்டிட்டு இருக்காங்க. லியாவோ என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ரூம்லேருந்து வெளியே வராங்க. நீ என்ன இப்படி இருக்கா, இன்னும் கொஞ்சம் நாள் கல்யாணத்தை வச்சுட்டு நீ இன்னும் வெட்டிங் ட்ரெஸ் எடுக்கல, உனக்கு தேவையான ஜுவல்ஸ் எல்லாம் எடுக்கணும், வா அப்படின்ற மாதிரி சொல்ல, அது ஆல்ரெடி மாமா என்னையும் கூட்டு போறேன்னு சொல்லிட்டாரு, அதனால நான் அவர் கூட போய்க்கிறேன். மாமாவா, என்ன மாமா என்ன இப்போ வந்துட்டு அந்த மாமான்னு வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கூட நின்றுட்டு இருக்காங்களா, அதெல்லாம் முடியாது, நீ வா என் கூட வா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக ஷுகா வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு மாதிரி கேட்க, வெட்டிங் ட்ரெஸ்லாம் எடுக்கணும்ல, அதெல்லாம் நாங்கள் ஆல்ரெடி சொல்லியாச்சு, இன்னைக்கு ஈவினிங் வந்து ட்ரையலுக்கு வர சொல்லியிருக்காங்க, ஸோ அதனால நானே கூப்பிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஷுகா வந்து சொல்ல, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும், ஜிமினை பற்றி ஜிமினோட வந்துட்டு எந்த ஒரு இதுலையுமே வந்துட்டு என்ன வந்துட்டு கலந்துக்கவே வேணாம்னு சொல்கிறீங்க போல இருக்கு, அவனோட ட்ரெஸ் திங்ஸ் அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் வந்துட்டு அவரே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு, அட்லீஸ்ட் லியாக்குனாச்சும் போகலான்னு பார்த்தா நீங்கள் வந்து நின்றுட்டு இருக்கீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம வந்து ஜிமி அப்படி சொல்கிறது டே வந்து ஒரு மாதிரி கல்லையும் கேட்டார். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இல்லை 2 பேருமே, சொன்னாலும் வந்துட்டு கேட்கவும் சரி வந்துட்டு இப்போ என்ன லியாவோட இதுக்கு போகணும், சரி வா அப்போ தான் வந்துட்டு கால் பண்ணாங்க வந்து ட்ரையல் பார்க்க சொல்லி, சரி வா நம்ம போகலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம வந்து ஷுகா சொல்ல சரி ஓகே டன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷுகா அப்புறம் வந்துட்டு நம்ம லியா 3 பேரும் அங்கே வந்து காரில் போயிட்டு லியாவுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு ஜுவல்ஸ் சம்திங் எல்லாமே வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு வாரம் வந்துட்டு ஜிமினை டிஸ்டர்பே பண்ணல, உனக்கு என்ன வந்து கரெக்டாக இருக்கும் என்ன வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஜின்னும் வந்துட்டு நிறைய ஷாப் போகிறது அந்த மாதிரி, அதாவது ஃப்ரெண்ட்ஸாக இவங்க 3 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து தான் ஜின்னோட மேரேஜே நடத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆகிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு மற்ற மெம்பர்ஸ்லாம் இது கல்யாணம் நாங்கள் ஜஸ்ட் வந்துட்டு மட்டும் போகிறோம் அப்படின்ற மாதிரி மட்டும்தான் இருக்குது, பிகாஸ் எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு இவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி டேஸஸ்லாம் போது ஒவ்வொரு டேயுமே வந்துட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவே அது மூவ் ஆகிட்டு இருக்கு. நான் இன்னைக்கு அதாவது மேரேஜ் வந்து நாளைக்கு அப்படின்னா இன்னைக்கு நைட் வந்து எல்லாருமே வந்துட்டு அந்த மெஹந்திலாம் வைப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து வச்சுட்டு இருக்காங்க. பிகாஸ் வந்து இவங்க ஜிமினோட அம்மாவும் சரி ஜிமினோட ஃபேமிலியும் சரி அண்ட் வந்து லியாவோட ஃபேமிலியும் சரி 2 பேருமே வந்துட்டு இந்தியன் வெட்டிங் அதாவது எப்படி சொல்கிறது இந்தியாவில் தான் இருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் ஒர்க்காக ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி இங்கே கொரியாவில் வந்து செட்டில் ஆகி நீ வந்து இங்கேயே வந்து ஃபேமிலி ரன் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால் என்ன தான் இருந்தாலும் இந்தியா ஸோ அந்த ட்ரெடிஷனலை விட்டு கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணியிருந்திருப்பாங்க. ஜிமின்மே இப்படி தான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெம்பர்ஸ் கிட்டலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஜிமி அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு ஒர்க்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம வந்துட்டு எல்லா கேர்ள்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க, ஆர்டிஸ்ட்லாம் வர சொல்லியாச்சு மெஹந்தி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வந்து இவனை வந்து உட்காந்துருக்காங்களா, அவங்க வந்துட்டு ஒரு கையில் வந்துட்டு ஜூஸ் குடிச்சிட்டு தான் உட்காந்துருக்காங்க. அங்கே பார்த்தா மெஹந்தி ஆர்டிஸ்ட் வந்த சொந்தக்காரவங்க எல்லாருக்கும் மெஹந்தி வச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு என்னடி போயிட்டு வந்துட்டு நீயும் மெஹந்தி வச்சுக்கோ, ஸோ வந்துட்டு நீ மெஹந்தி வச்சுட்டு போய் தூங்கு, லேட் நைட் ஆயிடுச்சுல, டேப்லெட் வேற போட்டிருக்கா, சீக்கிரம் வந்துட்டு தூக்கம் வந்துடும், நீ சீக்கிரம் போடு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம யூனோட அம்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு யூனா ஐயா வேணாம் அது கொய்ன்னு இருக்கு, எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து யூனா வந்து சொல்ல கொய்ன்னு இருக்கா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம்ல இவளுக்கு மருதாதானே பிடிக்கும், நான் அதை மறந்து போயிட்டாடி சொல்லிட்டு சரி இரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இந்த மருதாணி இருக்கு இல்லையா, ஸோ அதை எடுத்துகிட்டு வராங்க. வந்து பார்த்தா நம்ம ஆரம் வந்துட்டு அங்கே ஒரு ஆரம் அண்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கேங்காக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம யூனா வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ வந்துட்டு காமெடி நான் வந்துட்டு மெஹந்தி வச்சுட்றேன் அப்படின்னு மருதாணி வச்சுட்றேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம யூனோட அம்மா யூனா கிட்ட சொல்ல நம்ம வந்துட்டு யூனாவுமே வந்துட்டு பார்க்குறாங்க. அது மருதாணி பார்த்தோன்னா அவ்வளோதான் அவங்க ஃபேஸ் எல்லாம் அவ்வளோ பிரைட்டாக ஆகிடுச்சு. அவங்க வந்துட்டு உள்ள மனசில் யோசிச்சிட்டே இருந்திருப்பாங்க போல இருக்கு. அது எப்படி சொல்கிறது, அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலே சில தோணும்ல இப்படி இருக்கணும், இதை வச்சுக்கணும், இதெல்லாம் வந்து போட்டு அழகு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே தோணும் இல்லையா. ஸோ அதனால் வந்து நம்ம யூனாக்குமே அது ஃபீல் ஆயிருக்கு. ஸோ வந்து மருதாணி வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது வந்து கேட்க தெரியல, அது என்னன்னு சொல்ல தெரியல, பட் அதை பார்த்தோன்னே வந்துட்டு அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். அதை எடுத்துட்டு அப்படியே அவங்க அம்மா கையிலேருந்து வாங்கினது தான் வேகமாக வந்துட்டு ஆரம்பிக்கிட்டு போகிறாங்க. ஆரம் வந்து அவங்களோட ஒர்க் அதாவது ஃப்ரெண்ட்ஸு ப்ளஸ் வந்து மேனேஜர் வேறு கூட இருக்காரு, ஆரமோட மேனேஜர் இருப்பாங்க இல்லையா. ஸோ வந்துட்டு திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால் அவர் இருக்காரு, பட் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. ஆரம்பிக்கிட்ட போயிட்டு இட்டிட்டு எனக்கு நீ வந்து மருதாணி வச்சுக்கிறியா அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கு வந்து அது புதுசாக இருக்குது, அது என்னன்னு கூட தெரியல. ஸோ வந்துட்டு யூனா இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அப்படியே அந்த பவுலை மட்டும் பார்த்துட்டு இருக்காரு.
ஒன்றுமே புரியல. ஸோ வந்துட்டு வச்சுக்கிட்றியா அப்படின்னு மட்டும் தான் அவருக்கு காதில் விழுந்திருக்கும். சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ஓகே சொல்லிடுறாரு. நம்ம வந்து ஜின்னு, ஷுகா, அதுக்கப்புறம் வந்துட்டு ஹோபி எல்லாருமே அங்கே தான் இருந்திருப்பாங்க. அது என்னே தெரில, நீ அதில் விட்டு ஓகே சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து ஜின் கேட்கா. தெரில பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் நேராக என்ன பண்ணனா, இவனை ஒரு பிளேஸில் வந்து உட்காரச்சு நீ இங்கே இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேராக ஜிமின் கிட்ட போகிறாரு. ஜிமின் கிட்ட போயிட்டு ஜிமின் இது என்னது, இது என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க, ஜிமினும் வந்துட்டு ஒரு வீடியோ வந்து போட்டு காமிக்கிறாரு, இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்துட்டு ஒரு 2 டைம்ஸ்க்கு மேலே அது ரிவின் பண்ணி பார்த்துட்டு சரி ஓகே இதுதானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் நேராக வராரு. யூனோவை வந்து கை பிடிச்சி அப்படி அவர் அப்படியே வச்சிட்ருக்காரு. செம்ம வந்து ஒரு ஒரு ரொமான்டிக் தான் சொல்லணும். அவ்வளோ வந்துட்டு நல்லா இருக்குது. நம்ம வந்துட்டு அப்படி யூனோக்கு அவ்வளோ 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 சந்தோஷம், அவ்வளோ ஃபேஸ்லாம் பார்க்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு மெம்பர்ஸ் பார்த்துட்டு ஓஹோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜின்னு அண்ட் வந்துட்டு நம்ம ஹோபி 2 பேரும் வந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஆமாம் நம்ம ஆளுங்க எங்கே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அப்போ தான் இவங்க 2 பேருக்கும் அவங்க ஆளை பற்றி யோசனை வருது. ஸோ அப்படியே அவங்களுக்கு காமிச்சோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம லியாவில் அவங்க வந்துட்டு ரூமில் வந்துட்டு அவங்களுக்கு மெஹந்தி ஆர்டிஸ்ட் வந்துட்டு மெஹந்தி வச்சிட்ருக்காங்க. நம்ம ஜிம்னோட நேமையும் அண்ட் வந்து லியாவோட நேமையும் அந்த மெஹந்தியில் வந்துட்டு கொஞ்சம் மறைச்சி எழுதுவோம் இல்லையா, அந்த மாதிரி எழுதிட்டுருக்காங்க. அப்போ வந்துட்டு நம்ம லியாவுக்கு வந்து ஜிமினை பார்க்கணுன்னு தோணுது. பிகாஸ் கொஞ்சம் நாளாவே வந்துட்டு ஜிமின் வந்து கொஞ்சம் அவர் எப்படி சொல்லுது, பொண்ணு அப்படி பார்த்துக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லிட்டு வந்துட்டு கொஞ்சம் இதெல்லாம் பண்ணுவாங்களா, அதுவும் கேர்ள்ஸ் எல்லாம் சுத்தமாக வேணாம், நீ பார்க்கக்கூடாது அப்படின்னு மாதிரி தான் சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்துட்டு நம்ம ஷா, ஸ்ரீ, அப்புறம் வந்துட்டு நம்ம ஜான், இவங்க 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம பிடிச்சி வச்சுட்டாங்க நம்ம வந்துட்டு லியாவை, நீ போகக்கூடாது பார்க்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் லியாவுக்கு வந்து தோணுது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொஞ்சம் கேப் கிடச்சாலும் போயிடலான்னு பார்க்குறாங்க. பட் முடியவே முடியாது, 3 கேர்ள்ஸும் சுற்றி நின்றுட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்ம ஜிமின் சைடு காமிச்சோம் அப்படின்னா ஜிமின் வந்துட்டு அப்படியே அவரோட ரூமுக்கு வெளியே கொஞ்சம் அப்படியே அந்த எப்படி சொல்கிறது டோர் பக்கத்தில் சாஞ்சு நின்று நம்ம டேக்கிட்டே அண்ட் வந்துட்டு ஜேகே கிட்டேயும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஜேகே வந்து சொல்கிறாரு, ஐயா உங்களுக்கு வந்துட்டு லியா நீ பார்க்கணுன்னு உங்களுக்கு ஆசையே இல்லையா, அது எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான மொமெண்ட்டு, நீங்கள் ஏன் நான் போய் பார்க்கல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம ஜேகே வந்து கேட்க, அவளை எப்போ பார்த்துட்டு தானே இருக்கா, இதில் என்ன பெருசாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நார்மலாக பேசிகிட்டு இருக்காரு. ஸோ நம்ம வந்து ஜின்னான் வந்துட்டு ஹோபி 2 பேருமே வந்துட்டு தேடிட்டு வந்திருப்பாங்கல்ல, அவங்களோட பார்ட்னர்ஸை வந்து தேடிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்துட்டு இந்த வேர்ட்ஸ் காதில் விழுந்தோடனே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஜின்வான் வந்துட்டு ஹோபியோ என்னடா சொல்கிற நீ, மேரேஜ்க்கு முதல் நாள் நைட்டோ அவளை பார்க்கும்போது எப்படி இருக்கோ தெரியுமா, நீ என்னடா எப்பவும் பார்க்குறது தானேன்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஜின் வந்து சொல்ல, அண்ணா எப்போ பார்க்குறது தானே, இதுக்கு முன்னாடி அவ்வளோ தான் பார்த்துட்டு இருந்தேன், இதுக்கப்புறமா அவ்வளோ தானே பார்க்க போகிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஜின் ஒரு மாதிரி நார்மலாக சொல்லிட்டு இருக்கா. ஜிமின் வந்து நார்மலாக சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நம்ம வந்து ஹோபி தான், உனக்கு அதோட அருமை தெரியல, அப்படி மேரேஜ் டென்ஷனில் அவள் நெக்ஸ்ட் நம்ம லைஃப்பை அவங்க கூட ஷேர் பண்ண போகிறோம்னு ஒரு பதட்டம், ஒரு சந்தோஷத்தில் அவள் ஃபேஸில் ஒரு வந்து தேஜஸ் இருக்கும் பாரு, அந்த மொமெண்ட்டுக்காகவே ஃபீல் பண்ணி பார்க்கலாம்டா. நானே திருட்டுத்தனமாக ஸ்ரீ எத்தனை தடவை பார்த்துருக்க தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம வந்து ஹோபி வந்து சொல்ல, நம்ம வந்து சின்ன ஆமாப்பா நான்லாம் நைட்டு வந்துட்டு அவளை பார்க்குறதுக்காகவே வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு போவேன். ஸோ அந்த மேரேஜ் டைமில் நாங்களும் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் இருந்தோம். பட் இருந்தாலும் வீடியோ கால்ஸு வந்துட்டு நேரில் போய் பார்க்குறது அந்த ஃபீல் இருக்குல்ல, செம்ம ஃபீலு. அதுவும் நாளைக்கு மேரேஜ் வச்சுட்டு நீ இன்றைக்கி போய் அவளை பார்க்கலன்னா சத்தியமாக சொல்கிறேன் வேஸ்ட்டுடா நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஒரு மாதிரி ரொம்ப வந்து ஹைப் ஏற்றிட்டே இருக்காங்களா. நம்ம ஜிமினுக்கு அப்படி என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா ஜிமினுக்கு வந்து எனக்கு அவளை பிடிக்கும், அவளை மட்டும் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி மட்டும் தான் இருப்பார். பட் இந்த மாதிரிலாம் லவ் எக்ஸ்போஸ் பண்ணலாம் அவருக்கு தெரியாதுன்றதை தாண்டி அவர் அப்படியே லியா கிட்ட பழகிட்டாரா. லியாவுமே அதை வந்து பெருசாக நம்மளுக்கு இப்போல்லாம் வந்து ஜிமின் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லியாவுமே வந்து ஃபீல் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போல்லாம் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படியே சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. ஜிமின் நமக்காக இருந்தால் போதும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் அவங்களும் இருந்திருப்பாங்க. பட் நம்ம லியாவுக்கு வந்துட்டு பார்க்கணும் இருந்த ஃபீல் வந்து நம்ம ஜிமினுக்கு இல்லை. இப்போ இவங்களாம் சொல்ல நம்ம ஜிமினுக்கே ஒரு மாதிரி இதாகுது. நம்ம ஜிமினா இல்லை அப்படி என்ன நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேராக வேகமாக கீழே இறங்குறாரு. நம்ம டிடி எங்கடா போகிற அப்படின்னு மாதிரி கேட்கா. அதை அவங்கள சொன்னாங்களே ஹைப் கேத்திட்டே இருக்காங்க. நான் வந்துட்டு அப்படி என்ன தான் இருக்குன்னு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் இரு அப்படின்னு சொல்லி அப்படி நேராக போயிட்டு அவளோட ரூமில் வந்துட்டு டோரை நாக் பண்ணி அவளை போய் பார்க்க போகிறேன். ஆமாம் வெண்ண அங்கே கீழே அவ்வளோ சொந்தக்காரங்களாம் நின்றுட்டு இருக்காங்க. அதெல்லாம் முடியாது, பேக் சைடு வழியாக தான் போய் பார்க்க முடியும். அவர் உங்கள் ஜன்னல் கதவு இருக்குல்ல, நம்ம அங்கே போய் பார்க்கலாவா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவள் அந்த டோர் இருக்குல்லையா, டோரோ லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா நம்ம நிவி, ஷா, ஸ்ரீ அண்ட் வந்துட்டு நம்ம யானை, ஸ்வீட்டி இவங்க எல்லாம் வரிசையாக நின்று நம்ம லியாவுக்கு அடி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. நோவே நீ ஜிமினை பார்க்கவே கூடாது, அதெல்லாம் முடியவே முடியாது, நாளைக்கு காலையில் வெட்டிங்கில் பார்த்துக்கோ, அவன் வந்து நாளைக்கு உனக்கு தான் சொந்தமாக போகிறான், அப்புறம் என்ன உனக்கு நீ அவனை பார்க்கணும், அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் எல்லாரும் சேர்ந்து நம்ம லியாவை டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த மொமெண்ட் ரொம்ப வந்து ப்ரிஷியஸான மொமெண்ட் தெரியும். கேர்ள்ஸே வந்துட்டு சரி கொஞ்சம் நேரம் டீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜிமினை பார்க்க விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணி தான் கொஞ்சமாக டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது சொல்லவே வேணாம், நம்ம கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா ஒன்றா தானே இருப்பாங்க, அதனால டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
அப்போ நம்ம யூனா வந்துட்டு அவங்க கையிலலாம் நிறைய மருதாணிலாம் வச்சுருப்பாங்களா, அதெல்லாம் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆரம்புக்கு ஒரு ஒர்க் வந்திருக்கும். அவருமே அங்கே வந்து போயிருப்பாரு. அந்த மருதாணியை காமிக்கலான்னு சொல்லிட்டு நம்ம கேர்ள்ஸ்லாம் எங்கே இருக்காங்கன்னு சொல்லி விசாரிக்கும் போது நம்ம லியாவோட ரூமில் தான் இருக்காங்கன்னு சொல்லி கரெக்டாக நம்ம வந்து யூனாவுமே வந்துட்டு கேர்ள்ஸோட ரூமுக்கு, அதாவது லியாவோட ரூமுக்கு வந்துட்டு வராங்க. வந்துட்டு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மருதாணியெல்லாம் கையில் வச்சுட்டு இப்படி கேட்டுட்டு இருக்கா. ஸோ வந்துட்டு கேர்ள்ஸ் எல்லாம் வந்துட்டு யூனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாமே ஒரு சின்னதாக ஸ்மைல் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம யூனாவில் அந்த விண்டோவில் நம்ம ஜிமின் வந்து நம்ம லியாவை பார்த்துட்டு இருக்காரு. அதுவும் அவ்வளோ ரசித்து பார்த்துட்டு இருக்காரு. பிகாஸ் லியாவை இப்படி வந்து அந்த மனுஷன் ரசித்ததே கிடையாது. இப்போவுமே வந்து ரசிப்பார், பட் அதை காமிச்சிக்க மாட்டார். பட் இன்னைக்கு லிட்ரலியாக அந்த அளவுக்கு மனுஷன் அப்படி சொல்லவே வேணாம், அவ்வளோ லவ்லியாக வந்து பார்த்துட்டு இருக்காரு. அவ்வளோ அழகாக இருக்காங்க நம்ம லியா. அதுவும் வந்துட்டு ஜிமினை பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஏக்கம் அண்ட் வந்து அவங்களோட அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் பார்த்து அவங்க ஃபேஸில் அவ்வளோ வந்து பிரைட்னஸ்ஸு ஒரு கல்யாண பொண்ணுக்கு இருக்கும்ல, அதுவும் நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களை கல்யாணம் எடுக்க போகிறோம் சொல்லுவோம், ஒரு பிரைட்னஸ் இருக்கும். அந்த மொமெண்ட்டை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டாக யூனா வந்துட்டு ஜிமின் நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு தான் கேட்குறாங்க. அவ்வளோதான், எல்லாரும் சடனாக திரும்பி பார்க்குறாங்க. நம்ம லியாவுமே திரும்பி பார்க்குறா. லியாவுக்குலாம் ஒரு செகண்ட் எங்கேருந்து தான் அந்த வெக்கம் வந்துச்சோ தெரியல. டக்குன்னு லியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேர்ள்ஸ்க்கு பின்னாடி போய் நின்றுக்கிறாங்க. கேர்ள்ஸ்லாம் ஏன்டி இவ்வளோ நேரம் பார்க்கணும்னா பார்க்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்ல அது சொன்னேன். ஆனால் இப்போ எனக்கு ஏதோ ஷையாக ஆகுது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஸ்வீட்டியும் சரியான்னு வந்துட்டு நம்ம யானும் சரி போட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஐயோ மானமே போது வந்து தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கியும் இழுத்துட்டு போகிறாங்க. நம்ம ஜின்வன் வந்து ஹோபி ஏதோ பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. என்னடா என்னமோ சொன்னேன், அதெல்லாம் என்ன அழகு, என்ன ஓவரா ஹைப் ஏற்றுறோம், இப்போ என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் வந்துட்டு நம்ம ஷுகான் வந்துட்டு ஆரம் ரெடி பேருமே வந்துட்டு வராங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க ஜிமின் இந்த மாதிரி பண்ணது போய் நாங்கள் ரசிச்சுட்டு நின்னது எல்லாத்தையும் சொல்ல எல்லாரும் ரெண்டு நம்ம ஆரம்புக்கும் சரி வந்துட்டு நம்ம ஷோக்கும் சரி அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. பிகாஸ் ஆரம்புக்கும் ஷோக்கும் அந்த மொமெண்ட்டே கிடச்சிருக்காது. கல்யாணமே அவசரம், அது கல்யாணமானு தெரியாமையே கல்யாணம் நடந்திருக்கும் இல்லையா. அதனால் அவங்களுக்கு வந்துட்டு அது பெருசாக வந்துட்டு இந்த ஃபீல் வந்துட்டு தெரியல. ஸோ வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு அப்படியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்னடா அப்படியான்னு கேட்குறா. அப்போ உங்கள் ரெண்டு பேருக்கும் சாரி உங்களோட மேரேஜ் அவசரமாக நடந்துச்சுல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஜின் வந்துட்டு யோசிக்கா. இருந்தாலும் அந்த மொமெண்ட் நல்லா தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஜிமின்மே சொல்லிட்டு வந்துட்டு அங்கேருந்து போகிறாரு. அது சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்வான் வந்துட்டு ஹோபியும் வந்து கலாய்ச்சி நின்றுட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு டேலால சரி என் மானமே போச்சு, இவெல்லாம் என் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சைடு வந்து கலாய்ச்சிட்டு இருக்காரு. நம்ம வந்து ஜேக்கல அப்போ நானும் ஸ்வீட்டி அப்படி பார்ப்பேனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மொமெண்ட் வந்து போயிட்டுருக்கு. ஒரு மாதிரி ஃபன்னாக அந்த நைட் ஃபுல்லாக அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக ஒரு மாதிரி ஃபுல்லாக கலாய்க்கிறது அண்ட் வந்துட்டு நம்ம ஜிமினை பார்த்துட்டு அந்த மொமெண்ட்டை நினச்சி இல்லையா ஃபீல் பண்ணுறது, அதை பார்த்து கேர்ள்ஸ் கலாய்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொமெண்ட்டே ஒரு ஃபேமிலி வைப்பில் ஒரு மாதிரி நல்லா ஒரு ஜாலியாக போயிட்டுருக்கு. இப்படி அந்த நைட்டை வந்துட்டு ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸோ வந்துட்டு நம்ம வந்து ஜிமின் அண்ட் வந்துட்டு இல்லையா ரெண்டு பேரும் அப்படியே மணமேடையில் வந்து உட்காந்துருக்காங்க. நம்ம ஜிமின் அவ்வளோ சந்தோஷம். பட் எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி இப்போவுமே வந்து லியாவை டீஸ் பண்ணுறது அந்த மொமெண்ட்டில் தான் இருக்கார். நம்ம லியா ஒரு மாதிரி ஒடுக்கமாக அவ்வளோ ஹோம்லியாக ஒரு மாதிரி வெக்கத்தோடு உட்காந்துருக்காங்க. நம்ம ஜிமின்லாம் இல்லை லியாவை போட்டு அப்போ கூட வந்துட்டு நல்லா வேலை என்ன கலர் இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாரீலாம் என்னது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கலாய்ச்சிட்டு இருக்காரு. அப்படின்னு நம்ம வந்துட்டு லியாவுக்கு அதெல்லாம் பெருசாத்தில் அந்த காலை வாங்கி இந்த காலை விட அதாவது பழகிருக்கல, அதனால் வந்து தெரியல. ஒரு மாதிரி ஃபன்னாக போயிட்டுருக்கும். அப்போ வந்து கரெக்டாக வந்துட்டு சரி ஓகே கேட்டிமேலோ அப்படின்ற சொல்ல அப்படியே அந்த தாலி எடுத்து நம்ம லியா வந்து கழுத்தில் வந்துட்டு அப்படியே கட்ட போறாரு. அந்த மொமெண்ட் லிட்டரலி அவங்க ரெண்டு பேரும் கண்ணில் அவ்வளோ டியர்ஸ் வந்திருக்கு. இவங்களுக்கு மட்டும் இல்லை, இதை பார்க்குற அம்மா அப்பா, அதாவது லியாவோட அம்மா அப்பாவுக்கும் சரி ஜிமினோட அம்மா அப்பாவுக்கும் சரி அவ்வளோ ஹாப்பி. ஸோ அவங்களுமே வந்துட்டு வந்து கல்யாணமும் வந்துட்டு பண்ணுறாங்க. அவ்வளோ அழகாக அந்த மொமெண்ட் வந்து போயிட்டுருக்கு. அப்படியே அந்த 3 முடிச்சு போடும்போது அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த மொமெண்ட் வந்து முடியுது. ஸோ நான் எல்லாரோட அவுட்ஃபிட்டும் மேலே ஷோ ஆஃப் பண்ணுறேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக நான் இந்த இதில் வந்து நான் மேலே வந்து ஷோ ஆஃப் பண்ணுறேன் எல்லாரோட ட்ரெஸ். ஓகே, ஸோ அவங்களுமே வந்துட்டு அந்த முடிச்செல்லாம் போட்டு முடிச்சுட்டு அப்படியே அந்த அக்னி குண்டத்தெல்லாம் சுற்றுவோம்ல அந்த மாதிரி வந்து சுற்றிலாம் முடிச்சுட்டு அவங்களுமே ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு அப்படியே அந்த டைம் வந்து ஸ்கிப் ஆகுது, ஒரு ஈவினிங் டைம். ஸோ வந்துட்டு நம்ம வந்து ஜிமின் ஓலியாவை ஹேண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக வந்துட்டு நம்ம அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்ம டே அண்ட் வந்து யான் ஜேகே ஸ்வீட்டியெல்லாம் வந்துட்டு இந்த மேரேஜ் இப்படிலாம் நடக்குமா என்ன அப்படின்னு, அதாவது அவருக்கு தெரியாதுல்ல இந்த மாதிரி இந்தியன் ஸ்டைல் மேரேஜ் அதெல்லாம் பற்றி நிறைய கொஷின்லாம் கேட்டுட்டு ஒரு மாதிரி அந்த மொமெண்ட்டே அவங்க வந்து ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்துட்டு நம்ம வந்து யூனாக்கு செம்ம டயர்டு, நல்லா தூங்கிட்டாங்க அவங்க ரூமில். ஸோ யூனா வந்து படுத்திருக்காங்க. நம்ம வந்து எப்படி சொல்கிறது, ஆரம் வந்து யூனாக்கு வந்து தட்டி கொடுத்து தூங்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு தூங்க வச்சிட்ருக்காரு. இந்த சைடு அம்மா அப்பா, நம்ம வந்து ஜின்னோட வந்துட்டு அங்கிள் ஆண்டி, நம்ம ஹோபியோட அப்பா அம்மா, அப்புறம் வந்துட்டு நம்ம ஸ்ரீயோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக, அதாவது பேரண்ட்ஸுன்னு ஒரு சர்க்கிள் போட்டு உட்காந்துருக்காங்க. நம்ம வந்து ஸ்வீட்டியோட அம்மா அப்பா மட்டும் இல்லை, மற்றபடி வந்துட்டு எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. ஸோ எல்லா பேரண்ட்ஸுமே அங்கே இருக்காங்க. ஏன்னா ஸ்வீட்டியோட அப்பா அம்மா தான் கொஞ்சம் ஒர்க் விஷயமா வெளியே போனாங்களா, இனிமேல் அவங்க வந்துட்டு ரிட்டர்ன் ஆகலை, எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. அண்ட் நம்ம வந்துட்டு நம்ம
நம்ம வந்து அவங்கவுங்க கப்புள்ஸ், அதாவது நம்ம ஜின், ஷான் வந்து ஹோபி, ஸ்ரீ இவங்கலாம் ஒரு சைடு கப்புலாக அவங்க வந்து நின்று பேசிட்டு ஒரு மாதிரி கதை பேசிட்டு அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைமில் நம்ம நேவி இல்லை அப்படியே வந்து பார்க்குறாங்க. இந்த சைடு வந்துட்டு தன்னோட சிஸ்டர் வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, நீ அவளோட வாழ்க்கையை பார்க்க போகிறா, நிறைய சண்டை போட்டிருப்பாங்க, நிறைய திட்டிருப்பாங்க, அந்த மொமெண்ட்டை பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு சைடு வந்துட்டு நம்ம யூனா அவங்க வந்துட்டு ஆரம் கூட இருக்காங்க. ஸோ அவ்வளோதான், நான் யார் 2 பேர் கூட அவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்களோ அவங்க 2 பேருமே நீ அவங்கவுங்க லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டாங்க, நீ வந்து அவங்களோட லைஃப் தான் அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம நிவிக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எல்லாம் கலங்கிட்டு அப்படி நின்றுட்டு இருக்காங்க. அதெல்லாம் யோசிச்சுட்டு ஏன்னா லியா அவ்வளோ ஹாப்பியாக ஜிமின் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அந்த சைடு வந்துட்டு ஆரம் வந்து இவனை தூங்க வச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருப்பாங்க. யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்காங்க. கரெக்டாக அது நம்ம ஷுகா தான், ஏன்னாச்சு ஏங்க நின்றுட்டு இருக்கா, நீ போயிட்டு வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலையா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நார்மலாக கேட்டுட்டு இருக்காரு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம நிவி தான், இல்லை எப்போவுமே அம்மா சொல்லுவாங்க கடைசி வரை யாருமே நம்ம கூட வர போகிறதில்ல, எல்லாருமே அவங்கவுங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்கவுங்க லைஃப்பை பார்த்துட்டு போவாங்கன்னு சொன்னாங்க. பட் அப்போல்லாம் இல்லை அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் உண்மையாகவே ஒரு பர்சன் நம்ம லைஃப்பில் வர வரைக்கும் தான் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி கல்லாம் கலங்கி போய் சொல்கிறாங்க. நம்ம வந்துட்டு ஷோக்கு என்னமோ தெரியல, இந்த வேர்டை கேட்டோன்னே வந்துட்டு அவர் எப்படி பார்க்குறாரு. ஏன்னா இது வரைக்கும் அவர் ஒருத்தரோட எப்படி சொல்கிறது ரொம்ப க்ளோஸானவங்களோட வந்து பிரிஞ்சு போவாங்களா, அந்த மொமெண்ட் அவங்க ஃபீல் பண்ணதே கிடையாது. ஏன்னா ஆரம்பமே வந்துட்டு மேரேஜ்க்கு அப்புறமும் ஒன்றா தான் இருக்காங்க. ஸோ வந்துட்டு அந்த மாதிரி ஏன்னா அவர் க்ளோஸாக இருந்தது ஒன்லி வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மட்டும்தான். சின்னும் சரி அண்ட் வந்து ஆரம்பம் சரி 2 பேர்கிட்டே அந்த ஒரு டிஸ்டன்ஸே அவங்களுக்குள்ள வரல. மேரேஜே அவங்களால டிஸ்டன்ஸ் வரல, அதே ஒரு பாண்டில் தான் அவங்க போயிட்டுருக்காங்க. பட் வந்து நிவிக் அப்படி இல்லைல்ல. ஸோ அதை வந்து பார்த்துட்டு அவருமே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு அவர் என்னன்னு தெரியல, அந்த இடத்துல அவரால் எதுவுமே சொல்ல முடியல அப்படின்னு நின்றுட்டுருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த சைடு பேரண்ட்ஸ் சைடு காமிச்ச அப்படியே பேரண்ட்ஸோட மென்டாலிட்டி வேறு மாதிரி இருக்குது. நம்ம வந்து நிவி லியாவோட அப்பா அம்மாவை பார்த்தோம் அப்படின்னா 2 பேரும் 2 பொண்ணு இருந்தாங்க. 2 பேருமே கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க. என்னதான் லியாவும் நிவியும் பக்கத்தில் இருந்தாலுமே வந்துட்டு, அதாவது நம்ம நிவியுமே கொஞ்சம் தூரம் தான், ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும், ஒரு 10 நிமிஷத்தில் போகிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் வந்துட்டு கல்யாணம் அவள் லைஃப்பை பார்க்க போயிட்டா. இவன் மேலே தான் இருப்பா, ஜிமினோட வீடு மேலே தான். பட் இருந்தாலுமே ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அவள் அவங்க 2 பேரும் அவங்க லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டாங்க. இனி நமக்குன்னு யாரும் இல்லைல்ல, அவளோட லைஃப்பை பார்த்துட்டா, இவளோட லைஃப்பை பார்த்துட்டா, நமக்கு யாரும் இல்லையே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி மனசெல்லாம் ஒரு மாதிரி ஹெவியாக இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு ஸ்மைல் இருக்குது, ஹாப்பியான ஒரு லைஃப் பார்ட்னர் கிடச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அண்ட் இந்த சைடு ஜிமினோட அம்மா அப்பாவை எடுத்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு யூனா வந்து ஒரு குழந்த மாதிரி இருக்கா. ஸோ வந்துட்டு ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் ஆரம்புக்கு யூனா மேலே வந்துட்டு வந்து ஏதாவது அவங்க லைஃப்பில் ஆகிடுமோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பயம் இருக்குது. அண்ட் இந்த சைடு ஜிமினுக்குன்னு ஒரு கரெக்டான லைஃப் பார்ட்னர் கிடச்சிட்டா. பட் இருந்தாலும் அவங்க 2 பேரோட லைஃப்பை வந்து பார்த்துட்டாங்க. இனிமேல் அவங்க லைஃப்பில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்டில் ஓடிட்டே இருக்குல்ல, நம்ம பசங்க வாழ்க்கை எப்போவுமே வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து வந்து திங்க் பண்ணிவிட்டு அந்த மொமெண்ட்டை வந்து அவங்க அப்படி தான் வந்து ஃபீல் பண்ணுங்க. இந்த சைடு வந்து ஸ்ரீயோட அப்பாவை காமிச்சோம் அப்படின்னா ஸ்ரீயோட அப்பாவுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ நாள் வந்து தன்னோட பொண்ணை புரிஞ்சுருந்துருக்க மாட்டாங்க. புரிஞ்சுக்கும் போது வந்துட்டு பொண்ணு நம்ம கூட இல்லை, அவளுக்குன்னு ஒரு லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டா, எனக்குன்னு இங்கே யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அந்த ஃபீல் பண்ணுறாரு. இந்த சைடு நம்ம வந்து ஜின்னோட மாமா அண்ட் வந்துட்டு அங்கிள் ஆண்டி அப்படி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுமே நம்ம ஒரு பையன், நமக்குன்னு ஒரு பையன் தான், பட் அவன் நம்மளை வந்துட்டு மதிக்கலை, அவனோட லைஃப்பை அவனே பார்த்துட்டு போயிட்டான். அவன் கல்யாணத்தை கூட நம்ம கண்ணில் பார்க்கல. ஜின் இருக்கான், ஸோ ஜின்னோட கல்யாணத்தை பார்த்துட்டோம், அவன் லைஃப்பில் என்னென்ன பண்ணனோ அதில் நம்ம கூட இருக்கும். பட் இருந்தாலுமே வந்துட்டு ஜின்னுக்கு எந்த இடத்துலையாவது அம்மா அப்பா இல்லைன்னு தோணிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி அவங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்குமே ஒரு மாதிரி ஹார்ட்லாம் ஹெவியாக தான் இருக்குது. இந்த சைடு வந்து நம்ம யான் வந்துட்டு யானை காமிச்சோம் அப்படின்னா எனக்கு வந்து அப்பா அம்மா கிடையாது. ஸோ வந்துட்டு அவங்க வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து ஆஃப்னேஜ் ஹாஸ்டல் அந்த மாதிரி இருந்த ஒரு பொண்ணு. ஸோ இப்போ வந்து டேன்னு ஒரு லவ் கிடச்சிருக்கு. ஸோ அவங்க அந்த லவ்லேயுமே வந்துட்டு டேவோட அப்பா வந்துட்டு ஒரு மாதிரி பேசுகிறதில்ல. ஸோ வந்துட்டு அவருக்கு நம்மளை கடைசி வரையுமே பிடிக்காமல் போயிடுமோ, நமக்கு உண்மையாகவே அப்பான்ற ஒரு லவ் வந்து இப்படி தான் இருக்கும்னு தெரியாமே போயிடுமோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க. நம்ம டேவை பொறுத்தளவுக்கு யானை ஹாப்பியாக பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி மட்டும்தான் இருக்குது. அப்பாலாம் நெக்ஸ்ட்டு தான். ஸோ வந்து நம்ம வந்து யான் தான் இப்போ முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டே வந்து அதை மட்டும் தான் நினச்சிட்டு இருக்காரு. இந்த சரி நம்ம ஜேகே ஸ்வீட்டியை காமிச்சோம் அப்படின்னா வந்துட்டு ஸ்வீட்டுக்கு என்னென்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த் அந்த மாதிரி தான் இருக்கும் அவங்க அப்பா அம்மாவை பிரிஞ்சிருந்து. நிறைய ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, ரொம்ப கோவப்படுவாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ் போடுவாங்க. பட் இருந்தாலும் இந்த 1 மந்த் அவங்க அப்பா அம்மா கூட இல்லாதது அவங்களுக்கு அவ்வளோ பெயினாக இருந்திருக்கும். ஜேகே என்ன தான் பார்த்துக்கிட்டாலும், ஜேகேயோட அம்மா ஃபேமிலி எல்லாமே நல்லா பார்த்துக்கிட்டாலுமே அவங்க ஒரு மாதிரி எம்டினஸை ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இது மாதிரி தான் நம்ம லைஃப் லாங் இனி ட்ராவல் பண்ணுவோம்ல, அம்மா அப்பா இருந்துமே இல்லாத மாதிரி தான் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஹார்ட்டில் ஒரு மாதிரி பெயினாக தான் இருக்கும்.
நம்ம ஜிக்கிக்கு அப்படி இல்லை, ஸ்வீட்டி நம்ம கூட இருக்கா அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ்லேயே அவர் இருக்கார். அண்ட் இந்த சைடு வந்துட்டு நம்ம ஷான் வந்துட்டு ஷான் வந்து ஜின் சைடு காமிச்சோம் அப்படின்னா ஜின்னுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. மறுபடியும் ஏதாவது கமெண்ட்ஸை பார்த்து இவர் திரும்ப வந்து டவுன் ஆயிடுவாளோ, திரும்ப அவள் வந்துட்டு நம்மளை விட்டு போகணும்னு நினச்சிருவாளோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. என்னதான் நம்ம ஹோப் கொடுத்துட்டே இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல அவங்க உடஞ்சிட்டாங்கன்னா நமக்கு தெரியாதுல்ல, அதை நினச்சி அவர் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சைடு ஹோபியான் வந்துட்டு ஸ்ரீ சைடு காமிச்சோம் அப்படின்னா ஸ்ரீ எதை பற்றியுமே யோசிக்கல, ஸ்ரீ அவ்வளோ 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 ஹாப்பியாக இருக்காங்க. பட் கவலை எல்லாமே ஹோபிக்கு மட்டும்தான். ஸோ வந்துட்டு ஏதாவது ஒரு இடத்துல நம்ம அறியாமையே நம்மளை அவளை கஷ்டப்படுத்திடுவோம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பயத்திலேயே அவர் இருக்கார். ஸோ அவரை பொறுத்தளவுக்கு நம்ம ஸ்ரீயை கஷ்டப்படுத்திடுவோமோ அப்படின்ற அதே டைமில் வந்து நம்ம ஷாவை வந்துட்டு முதர்ந்து அந்த பாண்ட்லேயே வச்சுருப்போமா, இல்லை நம்ம அவளை வந்து விட்டுருவோமோ. ஸோ வந்துட்டு ஜின் வந்துட்டு நம்மளை வந்து ஷா கிட்டேருந்து பிரிச்சுருவாளோ, அதேமாதிரி ஷீ வந்துட்டு நமக்குள்ளேயும் அதாவது ஜின் வந்து ஷா அண்ட் வந்து ஹோபிக்கு நடுவில் இவங்க 2 பேரால் அதாவது லைஃப் பார்ட்னர்னால பிரிவு வந்துருமோன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு பயந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் அவங்க அப்பா அம்மாவும் சின்ன வயசுலேருந்து ஒன்றா இருந்தாங்க, வளர்ந்தாங்க, ஒன்றா கல்யாணம் பண்ணாங்க. இதுக்கப்புறமும் வந்துட்டு லைஃப்பில் வந்து ஜேர்னி வந்து ஒன்றாவே ட்ராவல் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாவுமே வந்துட்டு அதான் யோசிச்சுட்டு இருக்காங்க. எவ்வளோதான் அவங்க ஹாப்பியான சுச்சுவேஷனுக்கு நடுவில் இருந்தாலுமே அவங்களுக்குள்ள ஒரு ஏதோ ஒரு கவலை வந்து அவங்க மைண்டில் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் எல்லாருமே ஒவ்வொரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. அண்ட் வந்து நம்ம ஆரம்பன் வந்துட்டு யூனா சைடு காமிச்சோம் அப்படின்னா யூனா எந்த கவலையுமே இல்லாமல் தூங்குறாங்க. ஆனால் பயம்லாம் ஆரம்புக்கு மட்டும்தான். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, இவளுக்கு ரொம்ப பெயினாக இருக்கும், இது எப்படி இவள் கடந்து வரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியே யோசிச்சு, பிகாஸ் நிறைய புக்ஸ் படிச்சிருப்பாரு, நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பாரு, நிறைய இதை பற்றி தெரிஞ்சுட்டு இருந்திருப்பாரு. ஸோ அதெல்லாம் யோசிச்சுட்டு அவருக்கு ஒரு மாதிரி பயம் இருந்துகிட்டே இருக்குது. என்னாகும், அவள் ஓகே இருப்பாள், அவளுக்கு பெயினாக இருக்குமோன்னு சொல்லிட்டு அதை பற்றி மட்டுமே அவர் அதிகமாக யோசிச்சிட்டே இருக்காரு. இப்படி தான் எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூலையுமே ஏதோ ஒரு வந்துட்டு சோகம், ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்குள்ளே வந்துட்டு இருந்துகிட்டே இருக்குது. ரொம்ப பெயினாக ஃபீல் பண்ணுறாங்க. எவ்வளோ ஹாப்பியான சுச்சுவேஷன் இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்படியே இந்த நைட் டைமோ அப்படியே வந்துட்டு ஹாப்பியாக ஒரு மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு கவலையோட அப்படியே இந்த ட்ராவல் வந்துட்டு போகுது. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம யான் சைடு தான் காமிக்கிறோம். ஸோ யான் வந்துட்டு அதாவது நம்ம ஜேகேவோட வீடு இருக்கலாம். ஸோ அங்கே தானே இருக்காங்க, இப்போது ஹாஸ்டல்லேருந்துலாம் வந்துட்டாங்க, இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுமே வந்துட்டு ரூமை விட்டு வெளியே வராங்க. கீழே வந்து கெஸ்ட் ரூமில் தான் வந்து நம்ம ஸ்வீட்டி யான் வந்துட்டு யான் 2 பேருமே ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஸ்வீட்டியுமே அவங்க வீட்டுக்கு போயிருக்க மாட்டாங்க, அம்மா அப்பா இல்லை அப்படின்றனால அவங்களுமே இங்கே தான் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து யான் ஃபஸ்ட்டு வெளியே வரா. ஸோ வந்துட்டு அவங்க அப்படி பார்த்து நின்றுட்டு இருக்காங்க. பிகாஸ் ஆப்போசிட்டில் ஹாலில் வந்துட்டு கவுச்சில் நம்ம டேயோட அப்பா வந்து உட்காந்துருக்காரு. ஜஸ்ட்டு நார்மலாக வந்துட்டு டீ மட்டும் அப்படி ஜஸ்ட்டு வந்து ட்ரிங்க் பண்ணிவிட்டு அப்படி உட்காந்துருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, எதை பற்றியுமே யோசிக்கல, ஜஸ்ட்டு நார்மலாக டீ மட்டும் குடிச்சிட்டு அப்படி உட்காந்துருக்காரு, ரிலாக்ஸாக வந்து உட்காந்துருக்காரு. நம்ம யானுக்கு வந்து இப்போ நம்ம போயிட்டு குட் மார்னிங் சொன்னால் அவர் என்ன சொல்வார், ஒரு வேளை சொல்லனா அதுக்கு ஏதாவது நினச்சிப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தயக்கத்துலேயே நின்றுட்டுருக்காங்க. நம்ம வந்துட்டு ஸ்வீட்டி அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு வந்தாங்க. நம்ம யானை இடிச்சு நிற்கிறாங்க. என்னடி இங்கே நின்றுட்டுருக்க, டோர் ஓப்பன் பண்ணிட்டு போக வேண்டியதானே, எதுக்கு நீங்கள் நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்வீட்டி வந்து கேட்டுட்டு அப்படி வந்து யானை பார்க்குறாங்க. யான் வந்துட்டு இப்போவுமே ஸ்வீட் இடிச்சது கூட தெரியாமல் நின்றுட்டு இருக்காங்க. என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ஆப்போசிட்ல வந்து நம்ம டேயோட அப்பா உட்காந்துருக்காங்களா. இதை பார்த்துட்டு அது சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி வாடி போய் உட்காரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம வந்துட்டு யான் வந்துட்டு அது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க. அடவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குட் மார்னிங் அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஸ்வீட்டி வந்து சொல்ல குட் மார்னிங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் நார்மலாக உட்காந்துருக்காரு. நம்ம வந்துட்டு ஸ்வீட்டுமே வந்துட்டு சரி ஓகே நான் வந்து கிச்சன் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிச்சன் வந்துட்டு போகிறாங்க. நம்ம யானுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே வந்துட்டு யான் வந்து உட்காந்து அப்படியே அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க, அதாவது கவுச் கிட்ட நின்றுட்டு இருக்காங்க. நம்ம டேயோட அப்பா கண்டுக்கவே இல்லை. நம்ம டே வந்துட்டு மேலேருந்து அப்படியே ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கி வந்துட்டு பார்த்துட்டு இருக்காரு. என்னாச்சு எதுக்கு இவன் நின்றுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து பார்த்துட்டு இருக்காரு. டேயோட அப்பா நார்மலாக உட்காந்து யான் அங்கே நிற்கிறது கூட கவனிக்கல, அவர் சைடு உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காரு. நம்ம யான் வந்து நின்றுட்டு இருக்காங்க. நம்ம டே வந்து ஸ்டெப்ஸில் நின்றுட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு டேயோட அம்மா தான் என்னம்மா நீ அவளை அங்கே விட்டுட்டு வந்துட்டா, அவள் பயப்பட போகிறா, போய் கூப்பிடுமா அப்படின்னு மாதிரி சொல்ல ஆன்ட்டி நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க யானை பற்றி, அவள் என்ன பயப்படுவானா, அதெல்லாம் கிடையாது. அவளுக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அவர் நம்மளை பேசுவாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு பதட்டத்தில் தான் நின்றுட்டுருக்கா. அவளே கொஞ்ச நேரத்தில் ஓகே ஆயிடுவா, அவளே போய் பேசிடுவார். யான் மட்டும் ஒரு தட்டு பேசினாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும். நம்ம அங்களும் பேசினாங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவங்க 2 பேரும் பேசட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்வீட் என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம டேயோட அம்மாவை பிடிச்சி வச்சுக்கிறாங்க. ஸோ வந்துட்டு நம்ம டேயோட அம்மாவுக்கு பயமாக இருக்கோ, இவ ஏதாவது போயிட்டு ஏதாவது சொல்லி அவர் ஏதாவது கத்திருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு நின்றுட்டுருக்காங்க. நம்ம டேயில் மேலேருந்து அப்படி கீழே இறங்கி வந்துட்டு அவர் நார்மலாக கண்டுக்க கூட இல்லை. அவர் ஒரு கார்னரில் போய் உட்காந்து கால் மேலே கால் போட்டு யான் எனக்கு ஒரு காஃபி மட்டும் கிடைக்குமா அப்படின்னு மாதிரி சொல்ல நம்ம யாருமே இதை எடுத்துகிட்டு வரேன் டே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே வந்து கிச்சனுக்குள்ளே வந்து போயிட்டு காஃபி மேக் பண்ண வந்து போயிட்டாங்க. அவர் அதாவது அவங்க அப்பா எப்படி யார் ஒருத்தர் இருந்தும் இல்லாத மாதிரி இக்னோர் பண்ணிட்டு உட்காந்துருந்தோம், அதே மாதிரி தான் வந்துட்டு டேயுமே அவர் இருக்கிறத கூட ஒரு மதிக்கல. அவர் சைடு கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு அப்படி மூவியில் வந்துட்டு அதாவது டிவியில் வந்துட்டு மூவிஸ் சேஞ்ச் பண்ணிட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சேஞ்ச் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. இவர் ஜஸ்ட் நார்மலாக மொபைல் ஸ்க்ரோல் பண்ணிட்டு டீ குடிச்சிட்டு இருக்காரு டீயோட அப்பா. நான் வந்து ஜேகே அப்போ தான் மேலே இருந்து அப்படி கீழே இறங்கி வந்துட்டு இருப்பாரு. என்ன
அண்ணாவும் அப்பாவும் ஒவ்வொரு சைடு திரும்பி உட்காந்துருக்காங்க. எனக்கு என்ன, நானும் போய் உட்காரேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் நேராக வந்தவர் அங்கே வந்து நியூஸ் பேப்பர் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் நியூஸ்லாம் இருக்குல்ல, அதை அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பார்த்துட்டு இருக்காங்க. 3 பேருக்கு நோ டிஎன்ஏ டெஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கூட வந்துட்டு கண்டுக்காம இக்னோர் பண்ணிட்டு அந்த பிளேஸில் அவங்க இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 3 பேருமே உட்காந்துருக்காங்க. நம்ம வந்துட்டு ஸ்வீட்டையுமே வந்துட்டு ஜேகேக்கு வந்து காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி டேயுமே வந்துட்டு டேக்கு வந்து யான் காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு வந்துட்டு போயிட்டு அவங்க 2 பேரும் அப்படி கிச்சனில் வந்துட்டு ஆண்டி வேறு ஏதாவது வேலை இருக்கா அப்படின்னு மாதிரி கேட்க ஆண்டி வந்துட்டு அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. அதாவது நம்ம 3 பேர் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது அவங்க ஹஸ்பண்ட் அந்த 2 பசங்களை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆண்டி ஆண்டி என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஸ்வீட்டி வந்து கேட்க இவ்வளோ நேரம் அவள் தான் பேயாஞ்ச மாதிரி நின்றுட்டு இருந்தா, இப்போ நீங்கள் என்ன இப்படி நின்றுட்டு இருக்கீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்வீட்டி கேட்க ஒன்றும் இல்லை, கொஞ்சம் 3 பேர்த்தையும் அப்படியே பாரு, 3 பேருக்கு நோ டிஎன்ஏ டெஸ்ட்டு அப்படியே இருக்கு, 3 ரதமாக தான் இருக்குதுங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு 3 விதமாக தான் இருக்குதுங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிட்டு என்னத்தை குக் பண்ணி தொலைகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேட்டை தூக்கி பட்டுன்னு போடுறாங்க. அந்த சத்தம் கூட என் காதில் விழுகலை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு தான் 3 பேர் உட்காந்துருக்காங்க. அவங்க கண்டுக்கவே இல்லை அப்படின்னு மாதிரி தான் இருக்குது. நம்ம வந்து யாருமே ஆண்டி என்னாச்சு, இதுக்கு இப்படி வந்துட்டு பட்டுன்னு போகிறீங்க, பெண்ணை குக் தானே, நம்ம எல்லோரும் சேர்ந்தே பண்ணலாம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் சேர்ந்து குக் பண்ணுறது அந்த மாதிரி வந்து ப்ராசஸ் போயிட்டு இருக்காங்க. 3 பேர் எனக்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு 3 பேரும் 3 விதமாக உட்காந்துருக்காங்க. அண்ட் வந்துட்டு அப்படியே இந்த சைடு வந்துட்டு நம்ம ஜின்னை கொஞ்சம் அப்படின்னா ஜின் வந்துட்டு ஜின்னோட மேரேஜ் முடிஞ்சு ஒரு 1/2 hourலேயே வந்துட்டு அது நைட் எப்படி சொல்கிறது, நைட் கொஞ்சம் ஒரு 10 o'clock மேலே அவருக்கு ஒரு ஷூட் இருந்திருக்கும். அந்த ஷூட்டை பார்க்குறதுக்கு வந்துட்டு அவர் வந்து கிளம்பி போயிட்டார். ஷூட் இருக்குது, நைட் ஷூட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பியிருப்பார். நைட் ஃபுல்லாக ஷூட் இருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வீட்டுக்கே வராரு. வந்தோடனே செம்ம டயர்டு வந்துட்டு வந்து ஷா ஷா ப்ளீஸ் கொஞ்சம் காஃபி மட்டும் போட்டு வரியா, எனக்கு ஒரு மாதிரி தலையெல்லாம் வலிக்குது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு உள்ளே வராரு. ஸோ வந்து பார்த்தா வந்துட்டு நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம ஹோபி வந்து ஒரு கார்னரில் உட்காந்து லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம வந்து கார்னரில் உட்காந்து ஒர்க் பார்த்துட்டு இருக்காரு. ஜஸ்ட் நார்மலாக இருக்காரு. அப்போ கரெக்டாக வந்துட்டு நம்ம அதாவது ஷாவோட அம்மா வந்துட்டு என்ன நீ ஷாவை கேட்டுட்ருக்கா, ஷா உன்னை பார்க்க தானே வந்தா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நார்மலாக கேட்டுட்ருக்காங்க. அப்போது டக்குன்னு ஜீனி இருந்துச்சு, என்ன பார்க்க வந்தாளா, இல்லையே நான் வந்துட்டு நைட்டே ஷூட்லாம் இருக்குது, நான் வந்துட்டு வர லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தானே போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி பார்த்துட்டாம கேட்குறாரு, என்ன தேடி வந்தாலும் அப்படி சொல்லிட்டு கேட்போம்ல அந்த மாதிரி எந்திரிச்சு நிற்கிறாங்க. அப்போ வந்து ஹோபி அவள் உன்னை பிக் பண்ண வரேன்னு தான் சொன்னா, நீ வந்துட்ட, அவளும் உன் கூட தானே வந்திருப்பா, போய் சொல்லாத வெளியே தானே நிற்கிறா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஹோபி ஒரு மாதிரி நார்மலாக கேட்டுட்டு இருக்காரு. உண்மையாகவே சீரியஸாக என்னை கூப்பிட வரல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்லுவோம். அவ்வளோ தான் அங்கே இருக்க எல்லாருமே பதட்டமாயிடுறாங்க. அதாவது அங்கே தான் வந்து நம்ம ஸ்ரீயோட அப்பா வந்திருப்பாங்க அண்ட் வந்துட்டு நம்ம ஜின்னோட அங்கிள் ஆண்டி அங்கே தான் இருந்திருப்பாங்க அண்ட் வந்துட்டு நம்ம ஹோபி அண்ட் வந்து ஷாவோட அப்பா அம்மாவும் அங்கே தான் இருந்திருப்பாங்க. நம்ம ஸ்ரீ மட்டும் ரூம்குள்ளே இருக்காங்க. ரூம்குள்ளே வந்து ஒரு மாதிரி ஹப்பியாக அவங்க கையில் ஒரு ஒரு சின்னதாக ஒரு இது மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே வராங்க. ஸோ அதை வந்து ஹேண்ட்ஸ் வச்சு க்ளோஸ் பண்ணிக்காங்க. என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. அது ஜஸ்ட் ஒரு மாதிரி ஹப்பியாக ஒரு மாதிரி பிரைட்னஸ் ஃபேஸோடு அப்படியே உள்ளே வராங்க. அதாவது அந்த ஹாலுக்கு வராங்க, ரூம்லேருந்து வெளியே வராங்க. வந்து பார்த்தா எல்லாரும் ஷாவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேடிட்டு இருக்காங்களா, என்னாச்சு ஷா என்னாச்சு இரு நான் கால் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு நம்ம ஷாக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கரெக்டாக ஃபோன் வந்து உள்ளே வர மாதிரி, அதாவது வீட்டுக்குள்ளே வர மாதிரி என்ட்ரன்ஸில் வந்து சவுண்ட் கேட்டுட்ருக்கு. ஸோ வந்துட்டு என்ன அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு எல்லோரும் என்ட்ரன்ஸை பார்க்குறாங்க. பார்த்தா ஷா வந்து அப்படியே உள்ளே வராங்க. உள்ளே வந்தோடனே நம்ம ஜின்னுக்கு ஒரு மாதிரி உயிரே அப்போ தான் வருது. டக்குன்னு போய் ஷா ஹக் பண்ணிட்டு எங்கே போனால், நீ எதுக்கு என்ன பிக் பண்ண வந்து, நான் சொன்னேன் இல்லை நான் வந்துட்டு அங்கேயே எனக்கு வந்துட்டு டாக்ஸியில் புக் பண்ணுவாங்க, நான் அங்கேருந்து வந்துடுறேன்னு சொன்னேன், கார் அரேஞ்ச் பண்ணுவாங்க, நீ எதுக்கு அங்கே வந்து, நீ எங்கே போன ஃபஸ்ட்டு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இல்லை ஒன்றும் இல்லை, நான் தான் இப்போ வந்துட்டேன், இப்போ என்ன ஆச்சு, நான் இங்கே தான் போயிட்டு இருந்தேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு பக்கத்தில் தான் இருந்தேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து ஜீன் வந்து அவங்க கை பிடிச்சி தான் பேசியிருப்பாங்களா, கையில் வந்துட்டு ஏதோ ரிப்போர்ட் இருக்குது, அதை வாங்கி வழி பார்க்குறாங்க. பார்த்தா வந்துட்டு மெடிக்கல் ரிப்போர்ட். அதை பார்த்தோன்னே வந்து ஜீனுக்கு ஒரு மாதிரி பயம் வந்தது. என்னாச்சு உனக்கு உடம்பு சரியில்லையா, காய்ச்சலா, என்னாச்சு, எதுக்கு ஹாஸ்பிட்டல் போன நீ அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே அவ்வளோதான் ஜீனுக்கு அப்படியே கனெல்லாம் கலங்கிடுச்சு. ஷாவை பார்த்துட்டு ஷா இது வந்து அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம வந்து ஷாவுமே வந்துட்டு ஆமாம், ஸோ வந்து நான் அதனால தான் ஹாஸ்பிட்டல் போனேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப லோ வாய்ஸில் சொல்கிறாங்க. இது கேட்டோன்னே ஹோபிக்கு அப்படி என்ன வந்துட்டு இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு டக்குனு ஹோபி வந்து ரிப்போர்ட் வாங்கி பார்க்குறாரு. பார்த்தா ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்குது. அதை பார்த்தோன்னா அவ்வளோதான் நம்ம ஹோபிக்கு அவ்வளோ சந்தோஷம். அதை எப்படி பார்த்து நின்றுட்டு இருக்காங்க. நம்ம வந்து அப்பா அம்மா கிட்ட கொடுத்தோமா இங்கே பாருங்க, ஸோ வந்து ஷா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே காமிக்கா. எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. எல்லாருமே வந்துட்டு ஷாக்கும் சரி அண்ட் வந்து ஜின்னுக்கும் சரி கங்க்ராஸ் பண்ணி ஒரு மாதிரி அந்த மொமெண்ட்டே வந்துட்டு ஹாப்பியாக இருக்குது. அப்போ வந்து நம்ம ஹோபிக்கு வந்து அதை எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறது தெரியல. ஏன்னா இது கூடயே சுற்றிக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு திடீர்னு ப்ரெக்னென்ட்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவரால் அதை ஒரு செகண்ட் ஒரு ப்ராசஸே பண்ண முடியல அப்படின்னு நின்றுட்டே இருக்காரு. ஸோ ஒரு மாதிரி பார்த்துட்டே நின்றுட்டு இருக்காரு ஷா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஸ்ரீ என்ன பண்ணாங்க அப்படின்னா ஹோபி பக்கத்தில் போய் நின்றுட்டு ஹோபியோட கையில் வந்துட்டு அவங்க கையில் ஒன்று வச்சுருந்தாங்களே அதை வந்துட்டு கையில் கொடுக்க நம்ம ஹோபி வந்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்க்குறாரு. பார்த்தா வந்துட்டு ப்ரெக்னென்சி இது பார்ப்போம்ல, டெஸ்ட் பண்ணுவோம்ல, அந்த வந்து கிட்ட இருக்குது. அதை பார்த்தா டபுள் கோட் இருக்குது. அதை பார்த்தோன்னே வந்துட்டு ஹோபிக்கு செம்ம ஷாக்கு. ஸ்ரீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஒரு மாதிரி
ஸ்ரீ அப்படிங்கிற மாதிரி சொல்ல எல்லாருமே அந்த இடத்துல வந்துட்டு ஒரு மாதிரி காய்ச்சி மூச்சு கத்திட்டு இருப்பாங்களா, ஐயோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, ஸோ வந்துட்டு ஏன் இது என்கிட்ட சொல்ல, இங்கே நீ சொல்லியிருந்தா நாங்கள் வந்து போலாடி சொல்லிட்டு எல்லாமே ஷாக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு சடனாக வந்துட்டு ஸ்ரீ அப்படின்னு மட்டும் லைட்டாக வாய்ஸ் கேட்குதா, இன்னும் இந்த இடத்துல எல்லாம் ஷான்னு தானே சொல்கிறேன், இவன் ஸ்ரீன்னு சொல்கிறான் எப்படி சொல்லிட்டு எல்லாமே சடனாக திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஸ்ரீ வந்து அப்படி கண்ணெல்லாம் கலங்கி ஒரு மாதிரி ஃபீஸை மட்டும் ஆமாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு லைட்டாக ஹெட்டை மட்டும் ஆமாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பண்ணுறாங்க. அவ்வளோதான் வந்துட்டு நம்ம ஹோபிக்கு கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்படியே வந்துட்டு வேகமாக வந்துட்டு நம்ம ஸ்ரீயை வந்துட்டு ஹக் பண்ணிவிட்டு என்னால் இதை நம்பவே முடியல, உண்மையாவா அப்படின்னு நம்ம சொல்லி, ஏன்னா இப்போ தான் ஷா ப்ரெக்னென்ட்டுன்னு சொல்லி அதுலேருந்து இந்த மனுஷன் வெளியே வரல. இப்போ சடனாக வந்து நம்ம ஸ்ரீ ப்ரெக்னென்ட்டுன்னு சொல்ல பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஸ்ரீமே ஹக் பண்ணிட்டு இருக்கனால நம்ம வந்து ஹோபிட்டே சொல்கிறாங்க, இது 1 வீக் முன்னாடியே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிட்டேன். ஸோ ஜிமினோட வெட்டிங் சொல்லிட்டு கொஞ்சம் எல்லாம் அலைஞ்சிட்டு இருந்தோம்ல, ஸோ அதனால் உங்ககிட்ட நீங்கள் ஃப்ரீயாக இல்லை, அதனால என்னால் சொல்ல முடியல, ஸோ அதனால தான் இப்போ சொல்லலான்னு வந்தேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த கிட்ட, அதாவது அந்த கிட்ட வந்து நான் அவங்க ஆல்ரெடி செக் பண்ணிட்டாங்க அண்ட் வந்து அதெல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிட்டுலாம் வந்திருப்பாங்க. அந்த டைமில் வந்து நம்ம ஹோபி வந்துட்டு ஜிமினோட வெட்டிங் சம்திங் அந்த கொஞ்சம் ஒர்க்லாம் இருந்திருக்கும், அதை போய் பார்த்துருந்துருப்பாரு, ஆஃபீஸ் போயிருப்பாரு, கொஞ்சம் டென்ஷனாகவே இருந்திருப்பாங்க. சரி கொஞ்சம் ஃப்ரீ ஆகட்டும், ஸோ வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக நம்ம இந்த விஷயத்த சொல்லிக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம ஸ்ரீ வந்து டைமிங் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. நான் அவங்களுமே சொல்ல வந்திருப்பாங்க, கரெக்டாக நம்ம ஷாவுமே வந்துட்டு ப்ரெக்னென்ட் அப்படி சொல்லியிருப்பாங்களா. இந்த மொமெண்ட்டில் அவங்களுமே அதை சொல்லவும் ரொம்ப ஹாப்பியாக அந்த மொமெண்ட்டே வந்து 2 வாரிசு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு அந்த மொமெண்ட்டில் வந்து நம்ம ஷாவே சரியான்னு வந்து ஸ்ரீயே சரியா அவ்வளோ ஹாப்பியாக கவனிச்சு அந்த மொமெண்ட்டே ஹாப்பியாக இருக்குது அந்த இடமே. இப்படியே இந்த டேஸஸும் அப்படியே ஸ்கிப் ஆகுது. ஸோ வந்துட்டு கேர்ள்ஸு 2 பேரும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது பசங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு அவங்களாம் வந்து பார்த்து அந்த மொமெண்ட்டை வந்து நல்லா என்ஜாய் பண்ணி ஒவ்வொருத்தர் மாற்றி மாற்றி கங்க்ராஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாகவே அந்த டேஸஸ்லாம் போகுது. இன்றைக்கி நம்ம ஜீன் வந்து ஷூட்காக வந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் வந்து பாஸ் ஆகிடுச்சு. ஸோ ஷூட்காக அவர் வந்திருக்காரு. ஸோ அப்படியே வரும்போதே வந்துட்டு ஷாக்கிட்ட பேசிகிட்டே வராரு. என்ன நீ வந்துட்டு சாப்பிட்டியா, உனக்கு பசிக்குதுன்னு சொன்னால, ஜூஸ் போட்டு கொடுத்தாங்களா, சாப்பிட்டியா, நீ வந்து ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே அவர் அப்படியே உள்ளே என்ட்ரு ஆகிறாரு. நம்ம வந்துட்டு இல்லையா தான், ஐயோ அண்ணா அங்கே ஆல்ரெடி வந்துட்டு அக்காவை சேஃபாக பார்த்துக்க எல்லோரும் இருக்காங்க, நீங்கள் ஜஸ்ட்டு போயிட்டு இந்த வந்து ஷூட்டை மட்டும் மாற்றிட்டு வரீங்களா, டைம் ஆயிடுச்சு ஷூட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு கோட் ஷூட்டை வந்து கொடுக்குறாங்க. நம்ம வந்துட்டு ஜிம்மி வந்துட்டு சரி ஓகே நான் அப்புறம் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஷாவை வந்து கால் கட் பண்ணிவிட்டு அவருமே ஷூட்டு வாங்கிட்டு உள்ளே போகிறாரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணால். அப்போ தான் வந்துட்டு இல்லையா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா எனக்கு புரியலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு கேட்குறாங்க. ஒர்க்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை இப்போ தான் உனக்கு கல்யாணம் ஆச்சு, ஜஸ்ட் 1 வீக் கூட ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி நார்மலாக கேட்குறாரு. ஸோ அப்போ நம்ம இல்லையா வந்துட்டு 1 வீக் ஆகலைன்னா ஏன் என்னாச்சு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக கேட்குறாங்க. இல்லை ஹனிமூன் அதெல்லாம் போகலையா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹனிமூனா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அதுவும் ஜிமின் சே நோ சான்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நீ போவ, செல்ஃபிலாம் எடுத்து அனுப்புவேன், நானும் அதெல்லாம் பார்த்துட்டு ஹாப்பியாக ஃபீல் பண்ணலான்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஜிமின் கூட எனக்கு எப்போல்லாம் இருக்கணும் அப்போல்லாம் அதெல்லாம் ஹனிமூன் தான், நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இருந்தாலும் நீ எப்படி வெளிநாட்டுக்கெலாம் போவ, ஸோ அதெல்லாம் அப்படியே ஃபோட்டோ எடுத்து அனுப்புவேன்னு நான் நினச்சேன். அது சரி நம்ம கூட இருக்க யாரும் வந்துட்டு ஹனிமூனுக்குலாம் போக மாட்டீங்க போல இருக்கு, ஆல் தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஜிம்மி வந்துட்டு ஒரு மாதிரி புலம்பிட்டே போகிறாரு. ஏன்னா நம்ம ஹோபிக்கும் ஸ்ரீக்கும் கல்யாணம் இருக்கும், அவங்களுமே ஹனிமூன் போயிருக்க மாட்டாங்க. அதேமாதிரி நம்ம ஜின்னுக்கும் வந்து ஷாவுக்கும் கல்யாணம் இருக்கும், அவங்களுமே ஹனிமூன் போயிருக்க மாட்டாங்க. அண்ட் ஆரம்க்கும் யுனோக்கும் கல்யாணம் இருக்கும், அவங்களும் ஹனிமூன் போயிருக்க மாட்டாங்க. அதேமாதிரி நிவிக்கும் அண்ட் வந்துட்டு நம்ம ஷோக்கு கல்யாணக்கும் அவங்களும் ஹனிமூன் போயிருக்க மாட்டாங்க. அண்ட் வந்து நம்ம ஜிமினுக்கும் லியாக்கும் கல்யாணம் வச்சு அவங்களுமே ஹனிமூன் போகல. இன்னும் மிச்சம் இருக்கிறது அந்த 2 பீஸ் மட்டும்தான். அதாவது நம்ம ஜேகே அண்ட் வந்துட்டு அவங்க 2 பேரும் இப்போதைக்கு கல்யாணம் பண்ணுவாங்களான்னு தெரியல, அவங்க ஹனிமூன் போவாங்களான்னு தெரியல, டவுட்டு தான். அதனால் வந்து நம்ம அப்படியே ஜின்னு வந்துட்டு புலம்பிட்டு கடைசி வரை யாருமே ஹனிமூன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லவே மாட்டாங்களா நம்ம கிட்ட அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவருமே புலம்பிட்டு அப்படியே வந்துட்டு கேபின் போகிறாரு, ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணுறாரு, வராரு, ஷூட் வந்துட்டு போயிட்டுருக்கும். இந்த நம்ம லியாவுமே வந்துட்டு ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்க. ஒர்க்குக்கு நடுவில் நம்ம ஜிமின் கிட்ட வந்து லைட்டாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அதை வந்து ஆன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜிமின் வந்து அழகாக ஒரு விஷயம் கேட்டிருக்காரு. அது என்னன்னா, ஸோ வந்துட்டு நான் பெட்ரோல் போட வந்து பெட்ரோல் பங்க்கில் நிற்கிறேன், ஒரு 2000 வந்து அனுப்பிச்சுடு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு, அதாவது பெட்ரோல் போடுறதுக்கு 2000 கேட்ட ஒரே மனுஷன் நம்ம மனுஷன் தான். அப்படி வந்து கேட்கவும் வந்துட்டு நம்ம லியா வந்துட்டு கொஞ்சம் கூட யோசிக்கல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2000 அனுப்பிச்சு விட்டாரு. அனுப்பிச்சு விட்டு ஒரு மாதிரி சேர்ந்தா ஸ்மைலி பொம்மை மட்டும் போட்டு நான் சென்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு போகிறாங்க. தேங்க்யூ டி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவருமே ரிப்ளை பண்ணிட்டாரு. அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா பெட்ரோல் பங்க் தான் வந்திருப்பாரு. பெட்ரோல் பங்க் வந்துட்டு அவங்களோட கிளாஸ்மேட்டு ஸ்கூல்மேட்ஸ்லாம் மீட் பண்ணியிருப்பாங்கல்ல, மார்னிங்கே வந்து எல்லாருக்கும் பார்ட்டி. ஸோ அதுக்காக தான் வந்து பெட்ரோல் பங்க், அதுவும் பெட்ரோல் தானே, ஸோ அதனால் வந்துட்டு எல்லாருமே வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அந்த இடமே ஃபன்னாக போயிட்டு நம்ம டே வந்துட்டு காலையிலே யாராவது தண்ணி அடிக்க வருவாங்களாடா இங்கே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்கா. அதெல்லாம் நான் அவர் வேணி குடிக்கிறியா இல்லையா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்க, தேவைடா தேவையே இல்லை, ஆல்ரெடி ஒருத்தி இருக்கா, நான் குடிச்சிருக்கேன்னா இல்லையான்னு பார்க்காமே சொல்லிடுவா, வேணவே வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி வீடு நானாச்சும் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன்னாக ஒரு மாதிரி அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணிட்டு ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணிட்டு ஒரு மாதிரி அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு.
அண்ட் வந்து ஜேகே அண்ட் வந்துட்டு நம்ம ஸ்வீட்டி சைடு காமிச்சோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க 2 பேரும் ஆஃபீஸில் இருக்காங்க. ஸோ ஸ்வீட்டிக்கு வந்து அவங்க அம்மா அப்பாகிட்டேருந்து கால் வருது, நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டோம், நான் வீட்டில் தான் இருக்கோம், ஸோ ஈவினிங் நீ வந்து வீட்டுக்கு வந்துருமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்ல நம்ம ஸ்வீட்டிக்கு செம்ம ஹாப்பி. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்கு மேலேயே பாஸ் ஆகிடுச்சு, அவங்க அம்மா அப்பா பார்த்துருக்க மாட்டாங்க, ஒரு மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். அம்மா அப்பா எப்போ வருவாங்க, கால் பேசியிருப்பாங்க, வீடியோ கால்ஸ்லாம் பேசியிருப்பாங்க, பட் இருந்தாலுமே ஒரு ஃபீல் இருந்திருக்கும் இல்லையா. ஸோ அம்மா அப்பா எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரிட்டர்ன் வந்துட்டாங்கன்னு சொல்லுவோம். அவ்வளோதான். நான் ஈவினிங் நான் எப்பயே கிளம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஜேகே கிட்ட மட்டும் போயிட்டு நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன் என்னாச்சு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஜேகே கேட்க, இல்லை அம்மா அப்பா ரிட்டன் வந்துட்டாங்களா, நான் போகிற இடத்துல நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்கிற மீட்டிங் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டாரு. நம்ம வந்து ஸ்வீட்டி கூட போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருமே வராரு. போயிட்டு வந்து போகிற வழியிலே வந்துட்டு ஏன்னா இப்போ தான் வந்திருப்பாங்கன்னு தெரியும், ஸோ ஃபுட்லாம் செஞ்சுருக்க மாட்டாங்க, அதனால் வந்துட்டு ஃபுட்லாம் வாங்கிட்டு வந்து நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா ஸ்வீட்டோட அம்மா அப்பா ரொம்ப டயர்டாக வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்களுமே வந்துட்டு ஏதாவது ஃபுட் ஆர்டர் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் பேசிட்டு இருந்திருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் ஃபுட்டு வாங்கிட்டு வந்துட்டேனே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்துட்டு சொல்லிட்டே வராரு. நம்ம வந்து ஸ்வீட்டி வந்து அம்மா அப்பான்னு சொல்லிட்டு போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்க ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்துட்டு ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆகுது, ஏன்னா ஸ்வீட்டி வந்து ஒரு மாதிரி ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டு ஹக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து பார்த்துட்டு நம்ம வந்து ஸ்வீட்டுக்கிட்டே ஜேகே எதுவுமே கேட்கல. அவர் வந்து நேராக போயிட்டு கிச்சனை வந்துட்டு பிளேட்ஸ் எல்லாம் எடுத்து டைம் டேபிள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அண்ட் ஃபுட்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம வந்து ஸ்வீட்டிவான் வந்துட்டு அவங்க அப்பா அம்மா ஹக் பண்ணிட்டு அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணப்பா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா வந்து சரி விடுடா, அதான் நாங்கள் இப்போ வந்துட்டோம்ல, ஸோ வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் அதனால தான் நாங்கள் வந்துட்டு லேட் ஆகிடுச்சு, ஸோ சாரி, ஸோ வந்துட்டு நான் மிஸ் பண்ண வச்சதுக்காக அப்படி சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை இருந்தாலும் சரி ஓகே அதெல்லாம் விடுங்க, உங்களோட ஒர்க்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, எல்லாமே கம்ப்ளீட், எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்படியே வந்து நம்ம ஸ்வீட்டி கிட்ட பேசிட்டு இருக்கோம். ஸ்வீட்டியுமே வந்துட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக வந்துட்டு அவங்க அம்மா அப்பா ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஜெக்கிக்கு அப்போ தான் தெரியுது ஸ்வீட்டி என்ன தான் நம்மக்கிட்ட சிரித்து பேசிகிட்டு இருந்தாலுமே அவங்க அம்மா அப்பாவை மிஸ் பண்ணியிருக்காளா, நமக்கு தான் அது தெரியலையா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அதை அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸ்வீட்டி ஏன் இந்த விஷயத்த நம்மக்கிட்ட சொல்லலை, அவள் வந்து மிஸ் பண்ணேன்னு சொல்லியிருந்தா நான் கூப்பிட்டு போய் காமிச்சிருப்பேன்ல அவங்க அப்பா அம்மாவை, ஏன் அவன் நம்மக்கிட்ட சொல்லலை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. நம்ம வந்துட்டு ஜேகே வந்துட்டு சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அவங்க போய்ட்டு அப்படியே வெளியே கார் கிட்டே நின்று அப்படியே சாஞ்சு நின்றுட்டு இருக்காரு. செம்ம வெயில் அடிச்சிட்ருக்கு. அதாவது ஒரு லன்ச் டைம், ஒரு டைம் பார்த்தா ஒரு 1:00 1:30 அந்த மாதிரி இருக்குது, செம்ம வெயில். அந்த டைமில் போயிட்டு காரை கிட்டே நின்று சாஞ்சு நின்றுட்டு இருக்காங்க. இந்த சரி அவங்க அப்பா அம்மா வந்து ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு போய் படுத்துட்டாங்க. நம்ம வந்து ஸ்வீட்டி வந்துட்டு எங்கே போனோம் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜேகே ஜேகே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு கத்திட்டே வெளியே வந்து பார்க்குறாங்க. அவங்க வந்து கார்கிட்ட நின்றுட்டு இருக்காங்க. ஜெக்கி என்னாச்சு, ஏன் இங்கே நின்றுட்டு இருக்கா, அதுவும் வெயில் இங்கே வா மோத அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க கூட்டு போயிட்டு அங்கே ஒரு குட்டி ட்ரீ இருக்குது. குட்டி ட்ரீனா எப்படி சொல்கிறது, நம்ம கொஞ்சம் ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, சின்னது சொல்கிற மாதிரி நார்மலாக இருக்குது. அந்த ட்ரீ கிட்ட கூட்டு போய் நிற்க வச்சுட்டு என்ன இப்படி வெளியில் நின்றுட்டு இருக்கா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு இங்கே வர எவ்வளோ ஹீட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காங்க. இரு நான் போய் உனக்கு தண்ணி எடுத்துட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஸ்வீட்டி வந்து போகலான்னு போகும்போது நம்ம ஸ்வீட்டியோட கை பிடிச்சிட்டு ஸ்வீட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம ஜேகே வந்து கூப்பிட்றாரு. நம்ம வந்து ஸ்வீட்டியுமே வந்துட்டு என்னாச்சு அப்படின்ற மாதிரி வந்து கேட்க, இல்லை நீ எங்கள் அப்பா அம்மாவை மிஸ் பண்ணியா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க, ஆமாம் ரொம்ப மிஸ் பண்ணேன், என்னமோ தெரியல அவங்க கூட இருக்கும்போது என்னை ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டாகவே இருந்துட்டாங்களா, ஆனால் அவங்க இல்லாதப்போ தான் தெரிஞ்சது ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி சேடாக வச்சுட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜேகே ஒரு மாதிரி கண்ணெலாம் கலங்கிட்டு அது ஏன் நீ என்கிட்ட சொல்லலை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கண்ணெலாம் கலங்கி கேட்டுட்டு இருக்காரு. நம்ம ஸ்வீட்டிக்கு வந்து என்னாச்சு நீ அலற அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெலாம் தொடச்சி விட்டுட்டு இருக்காங்க. இல்லை நீ சொல்லு, நீ ஏன் அம்மா அப்பாவை மிஸ் பண்ணுறேன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை, நீ சொல்லியிருந்தா நான் அப்பயே கூப்பிட்டு போய் காமிச்சிருப்பேன்ல, ஏன் ஸ்வீட்டி நீ என்கிட்ட சொல்லலை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. நம்ம வந்துட்டு ஜேகே வந்து ஸ்வீட்டி கிட்டே கேட்கும். நம்ம வந்து ஸ்வீட்டி இல்லை அது வந்து அது அப்படி இல்லை ஜேகே, மிஸ் பண்ணுறேன் அது நான் அது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நம்ம ஏன் ஜேகே கிட்டே சொல்லலை அதை பற்றி, நம்ம ஏன் ஷேர் பண்ணலன்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே தெரியல. ஒரு மாதிரி எப்படி யோசிச்சுட்டு பார்த்துட்டு இருக்காங்க அந்த ஜேகேவே. இனிமேல் உனக்கு என்ன தோணாலும் நீ என்கிட்ட சொல்கிறியா ப்ளீஸ், நீ என்கிட்ட எதையுமே மறைக்காத, உனக்கு அம்மாவை பார்க்க போகணுமா, உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ நீ என்கிட்ட சொல்கிறியா, நான் உனக்காக நான் அதை செய்கிறேன், கண்டிப்பாக நான் செய்வேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி குழந்த மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி எப்படி வந்து ஸ்வீட்டோட கை பிடிச்சி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்வீட்டுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஜேகேயோட அப்படியே வந்துட்டு ஹேண்ட்ஸை டைட்டாக பிடிச்சிட்டு சரி ஓகே இனி எனக்கு என்ன தோணாலும் நான் அதை உங்ககிட்ட சொல்கிறேன் சரியா, அதுக்காக இப்படி நீ அழாத, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கண்ணெலாம் தொடச்சி விட்டு அப்படி ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஜேகேவும் மறுபடியும் கேட்குறாரு, ப்ராமிஸாக நீ என்கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுவல்ல, யாரை மிஸ் பண்ணாலும் நீ என்கிட்ட சொல்லுவல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களும் ஒரு மாதிரி ஹாப்பியாக சிரிச்சுட்டு கண்டிப்பாக எனக்கு என்ன ஃபீல் ஆச்சானாலும் நான் உங்ககிட்ட சொல்லுவேன், நான் சோகமாக இருந்தாலும் ஸோ அப்படி ஒரு மாதிரி கோவமாக இருந்தாலும் சரி அண்ட் வந்துட்டு அழுகணும்னு தோணுச்சுனாலும் சரி நான் எல்லாமே நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் ப்ராமிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்படியே வந்து நம்ம ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜேகேக்கு இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. ஓகே கேஸ் அந்த பாட்டு வந்து முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக அந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காம